வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்புள்ளங்களையும் மீண்டும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். இப்பொழுது இன்றைய சிந்தனை உரை பகுதிக்கு செல்ல இருக்கின்றோம். இன்று நமக்கு சிந்தனை உரை வழங்க, சிறப்பு சிந்தனை உரையை வழங்க நம்முடன் இணைந்திருப்பது முதுநிலை பேராசிரியர் பழனிச்சாமி ஐயா அவர்கள். பேராசிரியர் பழனிச்சாமி ஐயா அவர்களுக்கு இந்த மன்றத்திலே அறிமுகம் தேவையில்லை. இருப்பினும் ஒரு சிறு அறிமுகம். ஐயா வேதாத்திரியத்திலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆழமான வேதாத்திரிய ஆராய்ச்சி, ஆன்மீக ஆராய்ச்சி, வேதாத்திரிய ஆராய்ச்சிகளை எல்லாம் புரிந்து வருகின்றார்கள். ஐயா 8-9 புத்தகங்களை எழுதியிருக்கின்றார்கள். வேதாத்திரத்தை அடிப்படையாக வைத்து ஆன்மீகத்தை புரிந்து கொள்வது, வேதாத்திரியத்தை அடிப்படையாக வைத்து மற்ற ஆன்மீகங்களை இன்டர்பிரட் பண்ணுவது, இவையெல்லாம் ஐயாவுடைய ஆய்வு திறன்களை வெளிப்படுத்துபவை. ஆழமான வேதாத்திரிய நுணுக்க அறிவுகள் எல்லாத்தையும் பெற்ற பேராசிரியர் பல இடங்களிலும் சிறப்பு சிந்தனை உரைகளை வழங்கி வருகின்றார்கள். தற்பொழுது அமெரிக்காவிலே தங்கியிருக்கும் பேராசிரியர் ஜூம் வாயிலாக உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளிலே சிறப்பு சிந்தனை உரைகளை வழங்கி வருகின்றார்கள். கனடாவிலும் ஐயா கடந்த 3 வருடங்களுக்கு மேலாக நமக்கு பல தலைப்புகளிலே தொடர் சிந்தனை உரைகளை வழங்கியிருக்கின்றார். அந்த வகையிலே தற்போது இடம்பெறுகின்ற சிந்தனை உரை தொடர்களிலே ஒன்று ஆன்மா, ஆன்மாவை பற்றிய அறிவியல் சிந்தனைகள் என்ற தலைப்பிலே ஐயா தொடர் சிந்தனை உரை வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையிலே இன்று பாகம் 7. இப்பொழுது இன்றைய இந்த சிறப்பு சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு பேராசிரியரை கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே நாம் பணிவன்புடன் வேண்டுகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வேத்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து நமது ஆத்மாவை பற்றிய அறிவியல் சிந்தனையின் 7ஆம் பாகத்தில் மேலும் சில கருத்துக்களை இப்போது நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். பரமாத்மாவின் பின்னமே ஜீவாத்மா. எப்படி என்றால், ஒரு பாத்திரத்தில் நீர் இருக்கிறது, அதிலே பாசிமணிகளை போடுகின்றோம். சிறிது நேரத்தில் ஒவ்வொரு பாசிமணியின் துவாரத்தின் வழியாக நீர் கோர்க்கப்பட்டு விடுகிறது. இப்போ அத்தனை மணிகளும் நீரால் கோர்க்கப்பட்டிருக்கின்றன என்பது உண்மைதானே? இதே போலவே ஒவ்வொரு உடல் என்ற பாசிமணிக்குள் ஜீவாத்மா என்ற ஒன்று தனித்திருந்தாலும் அத்தனை மனிதர்களின் ஜீவாத்மாவும் பரமாத்மாவினால் இணைக்கப்பட்டிருக்கின்றன. அதனால்தான் சில சமயங்களில் மற்றவரது எண்ணம் நமக்கு தோன்றும். இந்த அருள்வாக்கு, குறி சொல்வது போன்றது எல்லாமே இது போன்ற இணைப்பு இருப்பதனால்தான் சாத்தியம்.
எனவே அந்தந்த உடல்களில் ஒரு ஆத்மா சிறப்பாக இயங்கிக் கொண்டிருந்தாலும் அடிப்படையில் அனைத்து ஜீவன்களின் ஆத்மாக்களும் இணைந்தே உள்ளன, பரமாத்மாவோடு கலந்தே உள்ளன. காரணம், பரமாத்மா என்பது எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற ஆற்றல், ஆம்னி பிரசன்ஸ் என்று சொல்கின்றோம். ஆத்மாவை பற்றிய, பரமாத்மாவை பற்றிய விளக்கத்திற்குத்தான் வேதங்கள் எழுதப்பட்டன. ஆனாலும் வேதங்கள், ஸ்லோகங்கள், இதிகாசங்கள், கிரந்தங்கள், பாஷ்யங்கள் இவற்றில் பயன்படுத்தப்பட்ட மொழி, அந்த மொழியின் ரகசியார்த்தங்கள் இவையெல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு எட்டவில்லை. அது மட்டுமல்ல, இதை வியாக்கியானம் செய்பவர்களுக்கே தெளிவான விளக்கம் தெரியாது. அதனால் அங்கங்கே குழப்பங்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம். அதனால் ஞானிகள் வேதத்தின் சாரத்தை சாஸ்திரங்களாக, உபனிஷத்துக்களாக, இதிகாசங்களாக அமைத்து கதைகள், கதாபாத்திரங்கள், சம்பவங்கள் இவற்றின் மூலமாக சாதாரண மக்களும் ஓரளவுக்காவது தர்மத்தை பின்பற்ற முடியுமே என்ற நோக்கத்தில் எழுதி வைத்தார்கள், விளக்கமும் சொல்லி வந்தார்கள். இப்படி மதிவாதிகள் அனுபவத்தில் உணர்ந்து எழுதி வைத்த உண்மைகளை, ஆன்மீக தத்துவங்களை பின்னாளில் வந்தவர்கள் மதவாதிகளாக கையில் எடுத்ததனால் இன்றைக்கு உண்மையான கருத்து தலைமறைவாகி அவரவர்கள் உறக்க பேசுவதே தத்துவம் என்ற நிலையிலே இன்றைக்கு தரம் மாறி போனது. அது மட்டுமல்ல, இந்த தொடர்ச்சியிலே தங்களது பிறப்பையே உயர்வாக காட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு மமதை, உயர்ந்த ஜாதியில் பிறந்து விட்டேன் என்பதிலேயே ஒரு தலைகணம், இது மற்றவர் மனதிலே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்திவிட்டன. அவர்கள் எல்லாம் தெரியும், அவங்க உயர்ந்தவர்கள், நமக்கு எதுவுமே தெரியாது, நம்ம தாழ்ந்தவர்கள் என்ற ஒரு மனோபாவத்தை ஏற்படுத்திவிட்டது. அதனால் அவர்களுக்கு காணிக்கை தருவதும், நன்மைகள் செய்வதும், காலில் விழுந்து ஆசி வேண்டுவதும் இப்படியே தொடர்ந்து சமுதாயத்தில் ஒரு சடங்காக, ஒரு கலாச்சாரமாக மாறிவிட்டது. இவற்றை யாராவது குறை பேசினாலோ, அதற்கான விளக்கத்தை சொன்னாலோ, அவர்கள் கலாச்சாரத்தை சீரழிக்க வந்தவர்கள் என்ற ஒரு முத்திரை குத்தப்படுகிறது. அதனால் அடிமைகளாக இருப்பதுதான் கலாச்சாரம் என்ற அளவிலே இன்றைக்கு ஆன்மீகம் உலகெங்கிலும் அப்படித்தான் இருக்கு. எனவே இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதைத்தான் ஏற்கனவே நான் சொன்னேனா இல்லையா தெரியவில்லை, இருந்தாலும் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். பிறப்பை வைத்து பேதமை பார்க்க கூடாது என்பது தத்துவத்தின் அடிப்படை சாரம். ராமாயணத்திலே ஒரு காட்சியை காட்டுறார். திருமணம் முடிந்து மிதிலையில இருந்து எல்லோரும் அயோத்தியை நோக்கி புறப்படுகின்ற சமயத்துல பரசுராமர் வந்து நிற்கிறார். அவர் யாரையும் பொருட்படுத்தவில்லை, நேரா ராமனிடத்துல வந்து நின்றார். அடே சத்திரிய பதரே, இத்து போன சிவதனுசை உடைத்து பெரும் வீரன்று புகழ் பெற்று விட்டாய். இதோ என்னிடத்தில் இருக்கின்ற விஷ்ணு தனுசை உடைத்து காட்டு பார்க்கலாம். இதிலே அம்பேற்றி என்னை நீ கொல்லாவிடில் உன்னை நான் கொல்லுவேன் என்னார். எவ்வளவு நல்ல சகுனம் பாருங்க. திருமணம் முடிந்து மணமக்கள் சொந்த ஊருக்கு வருகின்ற போது, என்னை கொல்லாவிடில் நான் உன்னை கொல்லுவேன், சீதை விதவையாவாள். இதை விட ஒரு அபசகனம் இருக்க முடியுமா? சரி விடுங்க. இப்போ சொன்னாரா, இப்போ ராமன் சொல்லுகின்றான். இது இப்படி சுபமா மாத்துறாங்க பாருங்க. ராமன் சொல்றார், என்னை சத்திரிய பதரே என்று அவமதித்தீர்கள்.
என் பிறப்புக்கு நான் பொறுப்பல்லவே. நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா? இல்ல என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா? தெய்வம் செய்த பாவம் இது போடி தங்கச்சின்னாரு கண்ணதாசன். சோ என் பிறப்பு என்பது நாம் பொறுப்பு அல்ல. அது இயற்கையில் நிகழ்ந்தது. சரி, பெரியோர்கள் ஒரு மனிதனின் சாதனையை, பண்பை பார்ப்பார்களே தவிர பிறப்பை பார்க்க மாட்டார்கள். எதை பார்க்கணும்? ஒரு மனிதனுடைய சாதனை என்ன? அதாவது பல ஆண்டுகளாக படித்து, பக்கம் பக்கமாக படித்து, தேர்வு எழுதி, பாஸ் ஆகி, நல்ல ஒரு தொழிலே இருந்து, அதை நிர்வாகம் செய்து, அதிலே வருகின்ற பணத்தில் வாழ்கின்ற ஒருவர், வெறும் 10 பக்கம் மந்திரங்களை படித்துவிட்டு, கோவிலை மண்ணடிக்கின்ற ஒரு காலில் விழுவது என்று சொன்னால், நான் என்ன சொல்றேன்? இதுதான் அவலம். இதுதான் அவலம். தகுதி இல்லாத ஒரு காலடியில் விழுவது என்பது, தகுதி உள்ளவன் காலில் விழக்கூடாது. சாமிஜி வந்து யாரையும் தன் கால் விழுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீங்களும் பிரம்மம், நானும் பிரம்மம், கால் விழக்கூடாது அப்படிம்பார். அப்படி இருக்கின்ற போது ஏன் இது சமுதாயத்தில் இன்றும் இருக்கிறது என்றால், பிறப்பையே பெருமையாக பேசுகின்ற ஒரு அறியாமை. இப்ப ராமாயணம் தெளிவாக சொல்லிவிட்டது, பிறப்பிலே நீ பெருமை பார்க்காத, இதற்கு தகுதி உள்ளவனா நான் என்று சோதித்துப்பார். மற்றவர்கள் காலில் விழும் அளவுக்கு என்னிடத்துல என்ன பண்பு இருக்கிறது? நான் என்ன தெய்வீகமானவனா? எனக்குள்ள பணத்துக்கான ஆசை இல்லையா? 10 ரூபாய் போட்டா சாதாரணமா பிரசாதம் கொடுக்கிறேன். 500 கொடுத்தா சாமியின் கழுத்துல இருக்கின்ற மாலை எடுத்து இவர் கழுத்துல போடுறேன். இதெல்லாம் தர்மமா என்று சிந்தித்துப்பார். பணத்தை வைத்து ஒரு மனிதனை எடைபடக்கூடாது. எனவே இதெல்லாம் இதிகாசங்கள் எழுதி வைத்திருக்கின்றன. அப்ப மதிவாதிகள் எழுதியதை மதவாதிகள் பின்பற்றுகின்ற போது தத்துவம் தரம் இழந்து விடுகிறது. தத்துவங்கள் தரம் இழந்து போகின்றன. எனவே ஆத்மாவையும் பரமாத்மாவையும் விளக்க வந்தவைதான் ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம் என்ற 3 இதிகாசங்கள். இவற்றிலே மிக உயர்ந்தது பகவத்கீதை. அதுலதான் ஆத்மாவை பற்றியே, கடவுளை பற்றியே பேசுவதற்காக தனித்து எழுதப்பட்ட நூல். மகாபாரதத்தின் ஒரு முக்கியமான அங்கம் பகவத்கீதை. பகவத்கீதை தனித்த நூல் அல்ல. ஒரு முழுமையான வாழ்க்கை தத்துவத்தை மகாபாரதமாக வியாசர் வடித்த போது, கதாபாத்திரம் மூலமாக காட்ட முடியாத ஒன்று ஆத்மா. எப்படி காட்ட முடியும்? குணங்கள் எந்த நிகழ்ச்சியை வச்சு காட்ட முடியும்? எனவே மனதையும், மனதின் குணங்களையும், இதில் இருக்கக்கூடிய அரக்கத்தனம், தெய்வீகம் இவற்றெல்லாம் எடுத்து காட்டி, நம்முள் இருக்கின்ற பரமாத்மாவை, ஜீவாத்மாவை அடையாளம் கண்டு இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு லயமாக வேண்டும், மோட்ச சந்நியாச யோகம் என்று 18 அத்தியாயங்களிலே உயிர், மனம், அறிவு, ஆத்மா, பரமாத்மா இவற்றை மட்டுமே விளக்குவதற்காக தனி நூலாக அமைக்கப்பட்டதுதான் ஸ்ரீமத் பகவத்கீதையை தவிர அது தனித்த நூல் அல்ல. மகாபாரதத்தின் ஒரு அங்கம். குருச்சேத்திர யுத்தத்தில் யுத்தம் துவங்குவதற்கு முன்பு நிகழ்ந்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு குருச்சேத்திர யுத்தம். இந்த உலக வாழ்க்கையே, மனித வாழ்க்கையே ஒரு குருச்சேத்திரம் தான். அது முடிந்து போன யுத்தம் அல்ல. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு யுத்தம். பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும், ஆணவத்திற்கும் தெய்வீகத்திற்கும், அரக்கத்தனத்திற்கும் தெய்வீகத்தனத்திற்கும் உள்ள யுத்தமே மனித வாழ்க்கை. குருச்சேத்திரம் முடிந்து போகவில்லை. மனிதன் உள்ளளவுக்கும் நகிழ்கின்ற ஒரு தொடர் யுத்தம் இந்த குருச்சேத்திரம். இதைத்தான் இஸ்லாத்துல ஜிகாத் என்பார்கள். எனவே இதன் உட்பொருளை
மக்களுக்கு போதிக்க வேண்டிய கடமையில உள்ளவர்கள் தங்கள் கடமைகளை முற்றிலும் மறந்துவிட்டார்கள். அதனால் மக்களை பக்தர்களாக மாற்றினார்களே தவிர மனிதர்களாக மாற்றவில்லை. மக்களை பக்தர்களாக மாற்றினார்களே தவிர மனிதர்களாக மாற்றவில்லை. மனம் இதமானவனே மனிதன், மனித நேயம் மிக்கவனே மனிதன். அந்த மனித நேயத்தை வளர்ப்பதற்கு தவறு பெற்றன இந்த மதங்கள். இந்த குறைபாட்டை நிறைவு செய்ய இறைவனே எடுத்த அற்புத அவதாரம் தான் பகவான் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள். அவர் வேதத்தின் சாரத்தை, வேதத்தை படிக்கல, வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன் என்கிறார் ஒரு கவியில. வேதத்தை நான் படித்ததில்லை, வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன். வாதி போர் புலன் அறிவால் என்னை காணார், வாதி போர் புலன் அறிவால் என்னை காணார். வெறும் கண்களை வைத்துக் கொண்டு ஞானத்தை பார்க்க முடியுமா? முகத்தில் கண் கொண்டு பார்க்கும் மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு பார்த்தலே ஆனந்தம் என்றாரே திருமூலர். எனவே முகத்தையில் பார்க்கக்கூடிய விஷயம் அல்ல வேதங்களும் ஞானமும். இந்த குறைபாட்டை மகர்ஷி அவர்கள் தான் நீக்கிக் கொண்டது மட்டுமல்ல, சமுதாய மறுமலர்ச்சிக்காக வேதாத்திரியம் என்ற ஒரு கலங்கரை விளக்கத்தை நிறுவிவிட்டார். இதன் மூலம் இறை தத்துவத்தை, வாழ்க்கை தத்துவத்தை, பிரபஞ்ச தத்துவத்தை மிக எளிதாக உணர்ந்து கொள்ளவும், இதிலே நாம் சந்திக்கின்ற சுக துக்கங்களுக்கான காரண காரியங்களை புரிந்து கொண்டு துக்கங்களை மாற்றி சுகத்தை மட்டுமே பெருக்கிக் கொள்ளக்கூடிய அற்புதமான வாழ்க்கை முறைக்கு வழிகாட்டுகின்ற ஒரு கலங்கரை விளக்கம் வேதத்திலே தத்துவம், மனவளக்கலை பயிற்சிகள். இதன் மூலம் இந்த தத்துவத்திற்கு மதிப்பளித்து ஆத்மா எங்கே இருந்து வந்தது என்ற மூலத்தை நாம் பார்க்க வேண்டும். நமக்குள் மட்டுமே வைத்துக் கொண்டு ஆத்மா பரமாத்மா பேசிக் கொண்டிருந்தால் விளக்கம் கிடைக்காது. நான் அவ்வப்போது பகவத்கீதை உபன்யாசங்களுக்கு போவது உண்டு. நான் சென்ற வரைக்கும் கேட்ட விளக்கங்களை பார்த்து மட்டும் சொன்னால், ராஜயோகம் ஒரு வார நிகழ்ச்சின்னு பேசுவாங்க. பூரா ஆத்மா பரமாத்மா ஆத்மா பரமாத்மானே பேசி முடிப்பாங்க. ராஜயோகம் அது மறைபொருள் ரகசியத்தை பேசுகிறது. சாங்கிய யோகம் ஆத்ம தத்துவத்தை பேசுகிறது. அக்ஷர பிரம்ம யோகம் ஆத்ம தத்துவத்தை பேசுகிறது. நீங்க ராஜயோகத்தில் ஒண்ணு வந்து ஏன் ஆத்ம தத்துவத்தை பேசிட்டு இருக்கிறீங்க? அப்போ அந்த அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டதோ அதை விட்டுற வேண்டியது. கதைகள் சொல்ல வேண்டியது, நகைச்சுவை பேச வேண்டியது, அங்கங்க ஆத்மா பரமாத்மான்னு ஒட்டிக்க வேண்டியது. இப்படி ஒரு வாரம் பொழுது ஓட்டிடுவாங்க. பிரமாதமான பேச்சாளர்னு பேர் வாங்கிப்பாங்க. இதுதானே நடக்குது. எனவே ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் குறிப்பிட்ட தத்துவம் மையப்பட்டிருக்கிறது. பொதுவாக எல்லா இடத்திலையும் ஆத்மா பரமாத்மா பேசப்பட்டாலும் பகவத்கீதையில ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் குறிப்பான தத்துவம் அடங்கியிருக்கிறது. அதை மையப்படுத்தி விளக்கம் சொன்னால்தான் மக்களுக்கு அது பயனாகும். இப்போ அந்த ஆத்மாவை அறிவதற்கான 8ஆம் அத்தியாயத்தில் கொடுத்தார். முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன் புலம்பி தீர்த்துறான். 2ஆம் அத்தியாயத்துல இதை பற்றி அறிமுகம் கொடுக்கிறார். இதை எப்படி அடைவது என்ற வாழ்க்கை பேசுகின்ற போது கர்ம யோகம், எதை செய்தாலும் கர்ம யோகமாக செய். இறைவனே எனக்குள் இருந்து கொண்டு இதெல்லாம் நடத்துகின்றான், என்னை வாழ வைக்கின்றான் என்ற எண்ணத்தோடு செய்ய கத்து. சரி, இந்த கர்ம யோகத்தை எப்படி செயல்படுத்துவது என்றால் ஞான கர்ம சந்நியாச யோகம். ஞான கர்ம சந்நியாச யோகம்.
இல்ல 2 யோகங்கள் இருக்கு. ஒன்று ஞான சந்நியாசம், இன்னொன்று கர்ம சந்நியாசம். கர்ம சந்நியாசம் என்பது நம்முடைய செயல் புலன்களிலே தெய்வீகத்தோடு செய்வது. ஞான சந்நியாசம் என்பது மனதும் சார்ந்த குணங்களை முறைப்படுத்திக் கொண்டே வருவது. அதாவது அருகுண சீரமைப்புன்னு வச்சுக்கலாம். இப்படி ஞான கர்ம சந்நியாச யோகத்தில் தாண்டி ஞான சந்நியாசம் உணர்ப்புலன்கள், மனமல்ல, உணர்ப்புலன்கள். இது கர்மேந்திரியம், அது ஞானேந்திரியம். அது ஞான கர்ம சந்நியாசம். இதை அடுத்து எங்கே சீர்படுத்தணும் என்றால் மனதை சீர்படுத்தணும். அது சந்நியாசம். இந்த பக்குவத்தை பெறுவதற்கு நீ தியானம் செய்யணும். தியான யோகம் அடுத்தது. அப்புறம் தியானத்தில் பெறக்கூடிய அனுபவங்கள், ஞான விஞ்ஞான யோகம், அக்ஷர பிரம்ம யோகம், ராஜயோகம், விபூதி யோகம், விஸ்வரூப தரிசன யோகம் என்று வரிசையாக போகும். கடைசியில மோட்ச சந்நியாச யோகத்துல முடிக்கும். அப்போ எப்படி ஆத்மா பரமாத்மாவை அறிவது என்பதை மிக அற்புதமாக வியாசர் பகவத்கீதையில் தந்திருக்கிறார். ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் குறிப்பிட்ட குணாம்சம் இருக்கிறது, தத்துவம் இருக்கிறது. அதை விலைக்கு சொல்லி படிப்படியாக நம்மை மாற்றிக்கொண்டே வந்து இறுதியில் இந்த ஆத்மாவை பரமாத்மாவிடத்திலே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து விடுவது சரணாகதி தத்துவம் அங்க வரும். அதனால எடுத்த உடனே நீங்க ஆத்மா என்பதை புரிந்து கொள்ள முடியாது. அது எங்கே இருந்து வந்தது என்ற பூர்வீகத்தை பார்க்கணும். அப்போ எங்க பூர்வீகம்? இந்த ஜீவாத்மாவுக்கு பூர்வீகம் பரமாத்மா. இந்த பரமாத்மா தான் கடவுள் நினைக்கிறாங்க. இன்றைக்கு உலகத்துல எந்த அளவுக்கு வார்த்தைகள் நம்மை குழப்பி வைத்திருக்கின்றன என்று சொன்னால், பிரம்மம் என்றாலும் கடவுள், கடவுள் என்றாலும் கடவுள், தெய்வம், மறைப்பொருள், சுத்தவேலி, சிவம், பிரம்மா, எல்லாத்துக்கும் கடவுள் தான். எல்லாமே ஒன்று என்று சொன்னா இவ்வளவு பேர்கள் எதுக்கு வச்சாங்க? சிந்திக்கணும். எல்லாம் ஒன்று என்றால் எத்தனை பெயர்கள் எதற்கு? அப்போ ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு தனித்துவம் உண்டு. பரமாத்மா என்றால் உணர்கின்ற தெய்வம். பரமாத்மா என்றால் உணர்கின்ற தெய்வம். எப்படி உணரும்? அதற்கான காரணங்கள் என்ன? எப்படி பரமாத்மா தோன்றியது? கடவுளுக்கு மூலம் இல்லை எல்லாம் சொல்றாங்க. ஆனா நான் சொல்லுகிறேன், பரமாத்மாவுக்கு மூலம் உண்டு. சுத்தவெளிக்கு தான் மூலம் கிடையாது. அப்ப சுத்தவெளி எப்படி பரமாத்மா மாறினது புரியாம பரமாத்மா ஜீவாத்மா எப்படி புரியும்? இல்லைங்களா? அப்ப தெய்வத்தை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று உணர்கின்ற தெய்வம், இன்னொன்று உணராத தெய்வம். உணர்கின்ற தெய்வத்துக்குத்தான் பரமாத்மான்னு பேரு. உணர்கின்ற தெய்வத்துக்குத்தான் முருகன்னு பேரு. மற்றவை எல்லாம் உணராத தெய்வங்கள். அப்ப எதெல்லாம் உணராதது? நம்ம இந்த சேரு டேபிள் பயன்படுத்துறோம். அது தெரியுமா நம்ம சேர்ன்றது? நம்ம வீட்டுல நாய் பூனை வளர்க்கிறோம். அதுக்கு தெரியுமா நாம தான் நாய், நாம தான் பூனைன்னு தெரியுமா? தெரியாது. அப்ப சுத்தவெளியிலிருந்து பரிணமித்த பஞ்சபூதங்களுக்கும் நான் என்ற உணர்வு கிடையாது. பரமாத்மாவுக்கும் நான் என்ற உணர்வு கிடையாது. அப்போ உணர்வற்ற நிலையிலிருந்து நான் என்று உணரக்கூடிய நிலைக்கு இடையில் ஒரு டிரான்ஸ்டேட், அதான் பரமாத்மா. உணரும், ஆனால் நான் என்று சொல்லாது. இதை கண்ணன் அழகா சொல்லுவார். அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி. இதையே தான் மகாபாரத் என்ன சொல்றாங்க? எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன். குருச்சேத்திரத்தில் யுத்தம் நடக்குது. சஞ்சயன் அரண்மனையில உட்கார்ந்து கொண்டு திருதராஷ்டிரனுக்கு அதை விளக்கி சொல்லுவார். என்னென்ன நடந்துட்டு இருக்குது என்று சொல்லுவார்.
இதுதான் பரமாத்ம நிலை. எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன், ESP. அப்ப புலன் கடந்து அறியும், ஆனால் அறிந்தேன் என்று சொல்ல முடியாது. எப்ப சொல்லலாம்? சஞ்சயன் என்று ஒரு மனித உருவத்தில் இருந்தால் சொல்லலாம். கீதை முடிவில் சஞ்சயன் சொல்லுவான், இப்படிப்பட்ட தெய்வீக தத்துவத்தை கண்ணன் வாயால் அர்ஜுனன் கேட்டதை நானும் கேட்டேன் தூதஸ்ரீனால். இவற்றில் சிலவற்றை நான் நினைவில் வைத்திருக்கிறேன் அப்படிம்பாரு சஞ்சயன். அதனால மனித உடல் இல்லாமல் நான் பார்த்தேன் கேட்டேன் என்ற நான் தத்துவம் கிடையாது. அது எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன், உணரும், அவ்வளவுதான். அப்ப இந்த உணரும் திறத்திற்கு மூலம் என்ன என்றால் உணராதது, உணராத தெய்வம். அது என்ன? அதுதான் சுத்தவெளி. அந்த சுத்தவெளிக்கு உணர்கின்ற தன்மை இல்லை என்பதை சைவ சித்தாந்தம் காட்டுது. எப்படி? இந்த முருகன் பிரம்மாவை செயலடைப்பானே பிரணவ மந்திரம். அப்ப இந்த பிரணவ மந்திரத்தின் பொருள் பிரம்மா மறந்து போயிட்டார். அதுக்கு பனிஷ்மெண்ட் ஜெயில போட்டார். சிவன் கேட்கிறார், அந்த பிரணவ தத்துவத்துக்கு பொருள் என்ன? இது சொல்றது நான் கதையில நம்ம சினிமாவில் பார்த்துமே, திருவிளையாடல், அது சொல்றேன். உங்களுக்கும் தெரியாதா? எனக்கும் தெரியாதுப்பா, உட்காருங்க சொல்றேன். இப்போ மறந்து போனதுக்கே சிறை தண்டனை, தெரியாதவருக்கு ஆயுள் தண்டனை போடணும். ஏன் போடல என்றால் இது சிவ தத்துவம். அழுத்தம் என்னும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே, செல்ஃப் கம்ப்ரசிவ் என்று சொல்லக்கூடிய தன்னைத்தான் இறுக்கிக் கொள்ளக்கூடிய ஒற்றை ஆற்றல் தான் உண்டு. அதனால் காந்தத்தை பற்றிய அறிவு சிவத்துக்கு தெரியாது. அதனால் அது தவறு அல்ல. அதனால் தண்டிக்கவில்லை. எனவே தெய்வத்தை இரண்டாக பிரித்து பார்க்கணும். ஒன்று உணர்கின்ற தெய்வம், இன்னொன்று உணராத தெய்வம். இப்ப உணராத தெய்வமே எப்படி உணர்கின்ற தெய்வமா மாறுகிறது? அப்ப அந்த சுத்த வெளியை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆதி சிவம், அனைத்திற்கு மூலமாகிய சிவ பரம்பொருள், அதுவேதான் ஈஸ்வரனாக எழுச்சி பெற்றது. ஈஸ்வர் என்றால் எழுச்சி பெறுதல். ஈஸ்ட் சொல்றோம் இல்லையா, கிழக்கு. ஏன்? யாரும் எழுப்பி விடாம, அலாரம் வைக்காம சூரியன் தானே எழுந்து வருகிறது என்பதனால் ஈஸ்ட். இந்த சொல்லுக்கு மூலம் ஈஸ்வர். ஈஸ்வர் என்றால் தானே எழுச்சி பெறுதல், தன் எழுச்சி. அப்ப கினமேட்டிக், தன் எழுச்சின்னு தான் அர்த்தம். அந்த கினமேட்டிக் என்ற தன்னெழுச்சி வார்த்தை தான் ஈஸ்வர்னு வைக்கிறாங்க. அப்ப சிவமே எழுச்சி பெற்ற போது அது ஈஸ்வர். அந்த எழுச்சி பெற்ற விளைவு என்ன? இறை துகள் பிறக்கிறது, சக்தி, எனர்ஜி பார்ட்டிக்கல், ஃபண்டமெண்டல் எனர்ஜி பார்ட்டிக்கல், ஃபார்மேட்டிவ் டஸ்ட் பார்ட்டிக்கல், காட் பார்ட்டிக்கல். இப்படி சுத்தவெளியிலிருந்து ஒவ்வொன்றாக பரிணமித்த வரலாறு தெரியாமல் ஆத்மா புரிந்து கொள்ளவே முடியாது. அதனால்தான் மகர்ஷி அவர்கள் மிக அற்புதமாக, விஞ்ஞானபூர்வமாக, அறிவுபூர்வமாக, ஆதாரபூர்வமாக இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன இருக்கோ அத்தனை நமக்கு எடுத்து விளக்கி இருக்கிறார். நேற்று குரு மேன்மை இடத்துல பேசுற போது ஒரு புதிய சிந்தனை வந்தது. அதாவது JNUனிவர்சிட்டி விஷன் டிப்ளமா கோர்ஸ் பேசும்போது அதுல ஒரு கவி சொல்ல வந்தேன். அதுல என்ன சொல்றாரு, இந்த அணு ஆயுள் இருக்கா இல்லையா என்று பல பேர் யோகிச்சாங்க, சொன்னாங்க. நானும் ரொம்ப நாள் தேடினேன். பிறகு
சூரியன் மையத்தில் அது செயலற்று மீண்டும் அது சுத்தவெளி நோக்கி போவதை அகக்காட்சியாக கண்டேன் என்று அந்த கவியில சொல்றார். அதாவது நீங்க புராண கதையில பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு ஈகோ போட்டி வந்துருச்சு. பிரம்மா சொல்றாரு, படைப்பதனால் நான் தான் பெரியவன், நான் படைச்சதான நீ காப்பாத்துற, நீ செகண்டரி. இவர் சொல்றாரு, படைச்சா போதுமா, காப்பாத்துற எவ்வளவு பெரிய பொறுப்பான வேலை தெரியுமா, நீ பாட்டு பெத்து போட்டு போயிருவ என்கிறார் விஷ்ணு. சண்டை முத்தி போச்சு. பஞ்சாயத்துக்கு போறாங்க. எங்க 3 பேர்ல மிச்சம் ஒருத்தர் தான் இருக்காரு. சிவபெருமான் போறாங்க. எங்களுக்குள்ள இந்த சண்டை, நீங்க தான் பஞ்சாயத்து பண்ணணும். ஒன்னு டெஸ்ட் வச்சார். யார் என் அடியையோ முடியையோ காண்கிறார்களோ அவர்களே உயர்ந்தவர்கள். விஷ்ணு பணிவோட சரி நான் உங்க திருவடியை பார்க்கிறேன்னு கீழே போயிட்டார். பிரம்ம ஆணவத்தோட நான் உங்க தலைமுடியை பார்த்துருவேன் அப்படின்னு மேல கிளம்பினார். 2 பேரும் போறாங்க போறாங்க போறாங்க, போய்கிட்டே இருக்குது. முடிவு தெரியல. ஒரு கட்டத்துல விஷ்ணு இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு சொல்லி வந்த வரைக்கும் சொல்லி கெண்டைக்கால மணியை கட்டி விட்டு வந்துட்டார். இப்ப யோசிக்கலாம், கெண்டைக்கால் கீழே போனா கால் தானே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கூட போயிருக்கலாம். இதெல்லாம் சொன்னா நாத்திக நம்பாங்க. இது நாத்திகவாதம் அல்ல, அறிவியல். சரி, மேல போக முடியாத பிரம்மா பொய் சொன்னார். தாழம்பூ சாட்சி கூட்டிட்டு வந்து பொய் சொல்லிட்டார். சரி, இந்த 2 பேர்னாலேயே சிவனது முடியையும் காணவில்லை, அடியையும் காணவில்லை. ஆனா மகரிஷி அவர்களோ இந்த 2 கதாபாத்திரத்திற்கு மேலாக முடியையும் கண்டார், அடியையும் கண்டார். எப்படி? ஆதிநிலை அணுநிலை இரண்டுமாகி அறிந்த நிலையில் விளக்கம் பெற்று விட்டேன் ஒரு கவியில சொல்றார். ஆதிநிலை சிவம், அணுநிலை பிரம்மம், அறிந்த நிலை விஷ்ணு அல்லது ஞானம். அப்ப ஆதிநிலை அணுநிலை இரண்டுமாகி அறிந்த நிலையில் விளக்கம் பெற்று விட்டேன். என்ன? ஆதி என்ற வெளிய நிலை அணு எவ்வாறு அவதரித்தது, சுத்தவெளியில இருந்து எப்படி சக்தி பிறந்தது பார்த்துட்டேன். இவ்வளவு தோற்றங்கள் பிரபஞ்சமா இயங்க முடிகின்ற அதே சிவம் மீண்டும் எப்படி சிவமா மாறுது, முடியையும் பார்த்துட்டேன். அப்ப அடிமுடி காண முடியவில்லை என்று சொன்ன சைவ சித்தாந்த கருத்தை அடிமுடி கண்டு வெற்றி பெற்றவர் காயத்ரி மகர்ஷி அவர்கள். இதெல்லாம் ஏன்னா நம்ம இந்த ஞான களஞ்சியத்தை தொடரதே இல்லைங்க. சாமியை சொல்லுவார், காயலாங்கடை என்ன வேணும் அதை மட்டும் போய் தேடுவோம் அப்படிம்பார். ஞான களஞ்சியம் ஒரு காயலாங்கடை, நமக்கு என்ன டாபிக் பேசணுமோ அதை மட்டும் போய் அந்த கருத்தை மட்டும் பேசிட்டு விட்டுருவோம். முழுவதும் 1854 கவிகளுக்கும் விளக்கம் சொல்லக்கூடிய பேரரசர்கள் எத்தனை பேர்? தெரிஞ்சாதான் மனவளக்கலை தெரிந்தேன்னு அர்த்தம். அப்படி மகர்ஷியுடைய தத்துவத்தை ஆய்ந்து பார்க்க 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 இது நேற்றுக்கு நான் பேச பேச தோன்றிய கருத்து. இது வரைக்கும் இந்த கருத்து ஒரு புதிய சிந்தனை தான் எனக்கு கிடைச்ச நேற்று. அது போல அடிமுடி கண்டவர் வேதத்தை மகர்ஷி அவர்கள். அப்ப அவர் சொல்லக்கூடியது தானே தெளிவாக இருக்கும். என்ன சொல்றாரு பாருங்க. சுத்த வெளி என்பதை சொல்லிடும் சிவம் அப்படின்னு. அந்த சிவத்தில் இருந்து எப்படி எழுச்சி பெற்றது ஆற்றல், தன்னிருக்க ஆற்றல். இறை தத்துவத்தில் நம்ம பேசியிருக்கிறோம். எனவே இயக்கத்திற்கு மூலமான
ஆற்றலை எல்லா மதங்களும் தெய்வம் என வணங்குகின்றன. மனிதன் முதல் எல்லா பிரபஞ்ச தோற்றங்களுக்கும் மூலப்பொருள். வானுக்கு மூலம் எவனோ, மண்ணுக்கு மூலம் அவனே, யாருக்கும் தந்தை இல்லை, யாருக்கும் அவனே தந்தை, அவனுக்கு தந்தை இல்லை என்று இஸ்லாம் வரைக்கும் எல்லா மதங்களும் ஏற்றுக்கொண்டன. சயின்ஸ் என்ன சொல்லுது? காட் பார்ட்டிகல் வரைக்கும் போயிடுச்சு, ஹிக்ஸ் போசான் பார்ட்டிகல் வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கு மேல அது என்ன சொல்லுது? பிளாக் ஸ்பேஸ் அப்படிங்கிறது. அது என்ன, எப்படி வந்ததுன்றது சயின்ஸ் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த தன்னிருக்க ஆற்றல், செல்ஃப் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அல்லது கிராவிட்டி, இந்த இயக்கம் தான் ஹிக்ஸ் போசான் பார்ட்டி சொல்லக்கூடிய இறைத்துகள் தோன்றுவதற்கான காரணம். இதை சித்தர்கள் உணர்ந்ததுனால தான் பரமாணு என்றார்கள். சயின்ஸ் இப்போ ஹிக்ஸ் போசான் பார்ட்டிக்கல், ஃபண்டமெண்டல் டஸ்ட் பார்ட்டிக்கல், ஃபார்மேட்டிவ் எனர்ஜி பார்ட்டிக்கல், இப்படி பல பேர்களில் சயின்ஸ் காட் பார்ட்டிக்கல் பேசிட்டு இருக்கு. ஸோ சயின்ஸ் உண்மையிலேயே உச்சத்தை தொட்டு விட்டது. இதுக்கு மேல விஞ்ஞானம் போக முடியாது. ஏன்னா இறை துகளை காண முடியவில்லை என்றுதான் விஞ்ஞானம் பேசியிருக்கே தவிர கண்டுவிட்டேன்னு சொல்லல. காரணம் என்ன என்று சொன்னால், விஞ்ஞானம் என்பதே காலம், தூரம், பருமன், வேகம், 4 கணக்குகளை மையமாக கொண்டது. பிரபஞ்சமும் 4 மையமாக கொண்டது. ஆனால் விண்ணுக்கு மூலமாக இறை துகளோ அதுல 4 இல்லை, 2 தான் இருக்கு, இருப்பு, இயக்கம். அப்ப 4 அலகுகளை வைத்துக் கொண்டு அதுக்கு உள்ள கீழே உள்ளதை உணர முடியாது. We must stand under what we want to understand. No upper stand. நுணுகி போனதான் பார்க்க முடியும். அப்ப நுணுகி போக முடியாது, 4 கீழே நுணுக முடியாது சயின்ஸ்ல, பீட்டா ஃப்ரீக்வன்சி மனசுல. அப்ப மனம் மட்டுமே கீழ் நோக்கி பயணிக்க முடியும், உண்மையை நோக்கி பயணிக்க முடியும். அப்ப டெல்டா ஃப்ரீக்வன்சிக்கு வருகின்ற போது மனம் அகக்காட்சியாக பார்க்கலாம். அப்படி கண்டு சொன்னவர் தான் மகர்ஷி அவர்கள். எனவே அந்த இறை நிலையில் என்ற சுத்தவெளியிலிருந்து ஈஸ்வர் என்ற தன்னெழுச்சியின் விளைவாக வெளிப்பட்டது சக்தி என்ற இறை துகள். இதை குவிந்து விண் இயக்கமாகின்ற போதுதான் விண் நாயகன் விநாயகன். விண்ணுக்கு நாயகன் விநாயகன். இந்த விண் தான் மற்ற காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்ற 4 பௌதிகங்களுக்கும் அடிப்படை என்பதனால் விநாயக சதுர்த்தி. சதுர் என்றால் 4. அப்ப விண்ணே மற்ற 4 பூதங்களுக்கும் அடிப்படை என்பதனால் விநாயக சதுர்த்தி என்று ஒரு குறிப்பிட்ட நாளை நமக்கு விழா நாளாக வச்சிருக்கிறாங்க. மொத்தம் பஞ்சபூதங்கள் 4 பௌதிகங்களுக்கும் அடிப்படை விண் தானே. விண் இல்லாம காற்றுங்க, விண் இல்லாம நெருப்புங்க, விண் இல்லாம நீருங்க, மண்ணுங்க. அப்போ மறை பொருளாக இருக்கக்கூடிய விண் உணர்பொருளாக காற்றாகி, காட்சி பொருளாக நெருப்பாகி, நீராகி, மண்ணாகி, மறை பொருளாகிய விண்ணு, உணர்பொருளாகிய காற்று, காற்றை பார்க்க முடியாது ஆனா உணர்கிறோம், உணர்பொருளாகிய காற்றாகி, பிறகு காட்சி பொருளாக நெருப்பு, நீர், மண். இதெல்லாம் சிந்தித்து பார்த்தாலே இறைவன் உருவத்தில் இல்லை என்பதை ஆணித்தரமாக புரிந்து கொள்ளலாம். ஆணித்தரமாக புரிந்து கொள்ளலாம். ஏன் வச்சாங்க? இப்போவும் சொல்கின்றோம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அந்த கருத்துல மாற்று கருத்தே கிடையாது. மகர்ஷியும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஏன் என்றால் இவற்றையெல்லாம் புரிந்து கொள்வதற்கான ஒரு மனதுக்கான ஒரு பயிலரங்கம் கோவில்கள். அது விழா இடங்கள் அல்ல, கூத்தாட்ட இடம் அல்ல. திருவிழா கோவில்கள் எல்லாம் கூத்தாட்டம் நடந்துட்டு இருக்குதுங்க. தினசோறும் பூஜை புனஸ்காரம் என்ற வேடிக்கைகள்,
மாசத்துக்கு 4 தடவை விசேஷ நாட்கள், வருஷத்துக்கு பல நாட்கள் பண்டிகை நாட்கள், அன்னைக்கு போனதான் ஆண்டவர் சக்தி இருக்குன்னு போய் மோதுற கூட்டங்கள், இதுல கும்பாபிஷேகம் என்ற ஒரு நிகழ்ச்சி, எல்லாம் வேடிக்கைகள். இதுக்கும் கடவுளுக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. சம்பந்தமே கிடையாது. இந்த வேடிக்கைகள் எந்த வகையிலே நம்முடைய துன்பத்தை நீக்கவில்லை என்பது உண்மைதானே? யாராவது பொய்ன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த வேடிக்கைகள் இந்த உலகத்துல எந்த நன்மையும் தரவில்லை என்பது உண்மைதானே? அப்ப நோக்கத்தை புரிந்து கொள்ளணும். இந்த தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு மனதை பக்குவப்படுத்துவதற்கான ஒரு பயிலரங்கம் ஆலயம். ஆன்ம லயத்திற்கான இடம் ஆலயம். அப்ப ஆன்மா எதுல லயிக்கணும் என்றால் இந்த ஜீவாத்மா தன் மூலமாகிய பரமாத்மாவிலே லயமாக வேண்டும். எங்க இருக்காங்க? கருவறை இல்லையா? கருவறையில கல்லு தானே இருக்குது. அப்ப ஜீவாத்மா எங்கிட்ட இருக்குது, பரமாத்மா அங்க இல்ல. பரமாத்மா எங்க இருக்கிறாரு? 8 முதல் 13 அலைவேகத்துல, தூய்மையான காந்த களத்துல. அது எங்க இருக்கு? எனக்குள்ளேயே இருக்கு, நமக்குள்ளேயே இருக்கு. அப்ப 40 வாழ்கின்ற இந்த மனம் 13 வாழ்கின்ற பரமாத்மாவோடு லயமாக வேண்டும். எப்படி லயமாகுவது? 40ல இருந்து வேகம் குறைச்சிக்கிட்டே வரணும். மனோவேகத்தை குறைத்து கொண்டே வந்தால் 13 மனம் ஜீவாத்மா என்ற நிலையிலிருந்து பரமாத்மா நிலைக்கு ஒடுங்கி போகிறது. அதுதான் ஆன்மலயம், அதுதான் ஆலயம். அப்ப ஆலயம் என்பது புறத்தே நிகழ்வது அல்ல. ஆன்ம லயம் என்பது புறத்தே நிகழ்வது அல்ல, அகத்தே நிகழ்வது, எனக்குள்ளே நிகழ்வது. சாட்சி என்ன? ராமகிருஷ்ணன் சொன்ன நம்புவீங்களா இல்லையா? ராமகிருஷ்ணன் எல்லாரும் நம்புறாங்க இல்லையா? அந்த மகன் சொன்னார், தேக ஆலயத்தில் தெய்வத்தை காண முடியாதவன், தேக ஆலயத்தில் தெய்வத்தை காண முடியாதவன் அகில அண்டத்திலும் காண முடியாது. தேக ஆலயம், உள்ளம் பெரும் கோவில், ஊனுடம்பு ஆலயம், திருமந்திரம். எவ்வளவு அற்புதமாக நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் மறைச்சி வச்சுக்கிட்டு இந்த வியாபார பூசாரிகள் மதவாதி சொல்வதெல்லாம் நம்பிக்கிட்டு இப்படியே மாற்றம் இல்லாமல் சமுதாயம் தொடர்ந்து போய்கொண்டே இருந்தால் என்றைக்குத்தான் இந்த உலகம் நம்மளா அப்படியே வாழ முடியும்? யோசிங்க. எனவே வீண் சடங்கு சம்பிரதாயம் விட்டு விட்டு வியாபாரத்தனம் இல்லாத தெய்வத்தை நாடுவோம். கடவுள் வியாபாரி அல்ல. நம்மிடத்துல ஒன்றை வாங்கி கொண்டு நமக்கு நன்மைகளை செய்வதற்கு கடவுள் வியாபாரி அல்ல. எனவே இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டால் தான் வாழ்க்கை. அம்மா, நீ கிளாஸ் உண்டாங்கம்மா. வாழ்க்கை வளமாகும். எனவே தோற்றத்திற்கு மூலமான இறை துகள், இதை முதலில் கண்டவர் சித்தர் பெருமக்கள், ஞானிகள். ஒன்றும் இல்லாத சூன்யமான சுத்த வெளியான தெய்வத்திலிருந்து பரமானு என்ற இறை துகள் முதல் ஜீவாத்மாவை மையமாக கொண்ட மனிதன் வரை எண்ணற்ற தோற்றங்கள் உள்ளடங்கிய இந்த உலகம். இது பரிணமித்த ரகசியத்தை புரிந்து கொண்டால்தான் ஆத்மாவை புரிந்து கொள்ள முடியும், பரமாத்மாவை புரிந்து கொள்ள முடியும். இப்போ இறைவன் நம்மை போல் இருப்பான் தான் எல்லாரும் சாதிக்கிறாங்க. ஏதோ பார்த்த மாதிரி. இப்ப அறிவியல் பூர்வமாக யோசிச்சு பாருங்க. நம்முடைய பிறப்பை பார்க்கலாம் விடுங்க. எவ்வளவு பெரிய ஆலமரம்,
அதன் விதை எவ்வளவு பெருசுங்க? அந்த விதையை பார்க்கிற போது இத்தனை சிறிய விதையிலிருந்து எத்தனை பெரிய மரம் வந்தது? இத்தனை சிறிய விதையிலிருந்து எத்தனை பெரிய மரம் வந்தது? அத்தனை மரமும் இத்தனை காலம் இதற்குள் எப்படி குடிகொண்டது? கண்ணதாசன் பாட்டு. இவ்வளவு பெரிய மரத்துக்கு இதுதான் ஆதாரம். அந்த விதையோ இவ்வளவுதான் இருக்கு. அப்ப இதற்குள் இருந்தா இவ்வளவு பெருசு வந்தது. இன்னைக்கு நாம இவ்வளவு பெருசா இருக்கிறோம். எங்கிருந்து வந்தோம்? தாயின் கருப்பையில இருந்து. கருப்பை எவ்வளவு பெருசு இருக்குது? ஒரு பிளம் பழ அளவுக்கு இருக்கும் கருப்பை. யூட்ரஸ் கட் பண்ணி எடுக்கிறாங்க இல்ல, அதை பாத்தீங்கன்னா ஒரு பிளம் சைஸ், ஒரு கொய்யாப்பழம் சைஸ்க்கு இருக்கும். இதுக்குள்ள இருந்தா நான் வந்தேனா? இவ்வளவு பெரிய உடம்பு இன்னைக்கு இருக்கிறோம், 75-50 கிலோ, 100 கிலோ. இது இருந்தது இந்த கருப்பைக்குள், ஒரு கொய்யாப்பழ சைஸ்ல கருப்பைக்குள். இதற்குள் தான் நான் இருந்தேனா? இதுக்குள் இருந்துதான் இப்போ இவ்வளவு பெருசு இருக்குதா? யோசிச்சு பாருங்க. இதுதான் ஆன்மீகம், இதுதான் தத்துவம். புரியாமல் பேசுவது தத்துவம் அல்ல, புரிய வைப்பது தத்துவம். அது போல ஆதியில் சுத்த வெளியான இறைநிலைக்குள், அந்த சிவ பரம்பொருளுக்குள் அடங்கியிருந்த தன்மைகள், இன்ஹரண்ட் கேரக்டர்ஸ், அதுவே எழுச்சி பெற்று எல்லாமாக மாறியது. இது ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்ப அந்த ஆற்றின் வேகத்தை சூழ்ந்திருக்கின்ற சுத்துவின் அழுத்தத்தால் வெளிப்பட்டது இறை துகளோடு சேர்ந்த விதி, இயல்பூக்க விதி. இதை மட்டும் நினைவுபடுத்திக்கணும். இயக்கம் பிறக்கின்ற போதே விதியும் பிறக்கிறது, விதி பிறக்கின்ற போது இயக்கம் தோன்றுகிறது. ரெண்டும் ரெண்டு கண்கள் மாதிரி. விடியிறந்து இருந்த போதும் பார்வை ஒன்றுதான். அதுபோல் விதியும் இயக்கமும் இரண்டாக இருந்தாலும் அது ஒன்றுதான், பிரிக்க முடியாது. இந்த இயக்கமும் விதியும் போலத்தான் இதுவே பெருகி உலகமாகின்ற போது, பஞ்சபூதங்களாகின்ற போது இயற்கை சட்டமாக, இயற்கை விதியாக மேன்மை பெறுகிறது. தி லா ஆஃப் நேச்சர். அந்த இயற்கை விதி என்ன? நமக்குள்ள ஒரு ஹெல்த்தி பாடின்னு சொன்னா நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். நார்மல் டெம்பரேச்சர் 98.4 டிகிரி F. நார்மல் ப்ரெஷர் 80/120. ஸோ ஹெல்த்தி பாடி, ஓகே, ரைட். ஆனால் இந்த உடல் நோய்படுவதற்கான காரணம் என்ன? பிபி, ஹார்ட் அட்டாக்கு, சுகர் ப்ராப்ளம், கேன்சர், இதெல்லாம் பரம்பரை வியாதிகள் அல்லவா? நாம் இது காரணமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சஞ்சித கர்ம வினையில நோய் தாக்கும். அப்ப இதுக்கு யார் காரணம்? அப்ப இயற்கை விதி 120/80 ப்ரெஷருக்கும் 98.64 டிகிரி டெம்பரேச்சருக்கும் அப்ளிகபிள். ஆனா வாழ்க்கை அனுபவங்கள் செயலுக்கு தக்க விளைவு. அப்ப இயற்கை சட்டமே இங்கே மனிதனிடத்துல செயல் விளைவு விதியாகிறது, செயலுக்கு தக்க விளைவு என்ற விதியாகிறது, தர்மம் அதர்மம் என்ற விதியாகிறது. அந்த செயலுக்கு தக்க இன்ப துன்பத்தை நமக்கு தருகிறது. அப்ப இயல்பூக்க விதி, இயற்கை விதி, செயல் விளைவு விதி என்ற மூன்றும் ஒரே தன்மையில் இருக்கிறது. அது தெய்வநீதி, அது தெய்வநீதி. இந்த தெய்வநீதியை புரியாமல் ஒரு மனிதன் வாழ்வதே எல்லா பாவத்துக்கும் அடிப்படை. உலகத்துல பாருங்க, இந்தியாவில பாருங்க, அரசியல், வியாபாரம், மதம், எங்கேயாவது ஒழுக்கம் இருக்கா?
எங்கேயாவது பொதுநலம் இருக்கா, எங்கேயாவது அறம் இருக்கிறதான்னு தேடி பாருங்களேன். எத்தனை பேர் தேறுவாங்க? எத்தனை அரசியல்வாதி நான் சுத்தமான கை, எந்த லஞ்சம் ஊழல் கிடையாது என்று எத்தனை அரசியல்வாதி தேர்வார்கள்? எத்தனை வியாபாரி நான் கொள்ளையடிக்கிறது இல்லை, தர்மமாக தொழில் செய்யறேன் என்று எத்தனை வியாபாரிகள் கை தூக்க முடியும்? நான் கலப்பட பொருள் உற்பத்தி செய்வதில்லை, தரம் குறைந்த பொருள் உற்பத்தி செய்வதில்லை, டூப்ளிகேட் பண்றதில்லை என்று எத்தனை தொழில் அதிபர்கள் கை தூக்க முடியும்? நான் கடவுள் தத்துவத்தை வச்சு வயிறு பழக்கிறது இல்லைன்னு எத்தனை மதவாதிகள் சொல்ல முடியும்? கண்ணுக்கு தெரியாத கடவுளை வைத்து நான் வயிறை வளர்க்கல, மரியாதை வளர்த்துக்கல, அப்படி எந்த மதவாதி சொல்ல முடியும்? தேவநீதி புறக்கணிக்கப்பட்டால் எல்லோரும் தண்டிக்கப்படுவார்கள், சாமியார் உட்பட. விதிவிலக்கே கிடையாது, விதிவிலக்கே கிடையாது. எனவே தெய்வ நீதி அதை மதித்து வாழ்பவனுக்கு மட்டுமே துன்பம் இழைக்காது. அதை மறந்து போகின்ற, மறுக்கின்ற எவரையும் துன்பம் தராமல் விடாது. இன்றைக்கு பெரியாரா எஸ்கேப் ஆகலாம், சுப்ரீம் கோர்ட் நீதிபதியே காசு வாங்கிட்டு குற்றம் இல்லை என்று தீர்ப்பு வழங்கி விடலாம். ஆனால் தெய்வ நீதி நின்று கொள்ளும், யாரும் தப்ப முடியாது. அதனால் இந்த இயல்புக்க விதி, இயற்கை விதி, செயல்விளை விதி என்ற மூன்றுக்கும் தலைமை தெய்வ நீதி. இறைவனின் இயக்க சிறப்பு தெய்வ நீதி. சரி, இப்போ இதுல இறை துகள், அதிலிருந்து விண், பிறகு பஞ்சபூதங்கள், இதெல்லாம் பஞ்சபூதங்கள் இணைந்து தான் பரமாத்மா உருவாகிறது. அதற்கான சில காரணிகள் உண்டு. அது எப்படி என்ற ஒரு சஸ்பென்ஸோட இன்றைக்கு இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். அடுத்த அமர்வில் எப்படி பரமாத்மா பிறந்தது என்பதை பற்றி பார்க்கலாம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வாழ்களமுடன், வாழ்களமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றிகள். வாழ்களமுடன் ஐயா. மிகச் சிறப்பையா. நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது இந்த பரமாத்மா பிறந்த கதை எப்போ வரும் என்று நான் அவளுடைய கவனித்துக் கொண்டிருந்தேன். அதை சஸ்பென்ஸ் ஆக முடித்து கொண்டீர்கள். அடுத்த வகுப்பு. மிக்க நன்றிகள், மிகச் சிறப்பான சிந்தனை ஐயா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் நாங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள், கருத்துக்களை பரிமாற விரும்புபவர்கள் இப்பொழுது கைகளை உயர்த்தி கேட்கலாம். கவிதாம்மா, வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பு, ரொம்ப அருமை, ஒவ்வொரு கருத்தும் நல்லா இருந்துச்சுங்க ஐயா. ஐயா, ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன ஐயா கனெக்ஷன்? அப்ப பரமாத்மா யாருங்க ஐயா? அதான் அடுத்த வாரம் சொல்றேன். அதான் அடுத்த வாரம் சொல்றேன் நீங்க. ஓ, அடுத்த வாரம் அதாவது சொல்றீங்களா? பரமாத்மா என்பது உணர்கின்ற தெய்வம், அதுக்கு மூலம் உணராத தெய்வம் என்று சொல்லி, உணராத தெய்வத்தில் இருந்து எப்படி எல்லாம் வந்தது என்றது இதுக்கு பேசிட்டோம். ஆமா. இப்போ சஸ்பென்ஸ் என்னன்னா, அந்த பரமாத்மா எப்படி பிறக்கிறது அப்படின்றது சஸ்பென்ஸ் வச்சிருக்கிறேன். அடுத்த வாரம் அதுக்கும் ஜீவாத்மாவும் அதுக்கு அடுத்த வாரத்துல அந்த விளக்கம் வரும். அதே மாதிரி ராஜயோகம் சொன்னீங்க இல்லையா, அதுல ஆத்மா நம்ம பரமாத்மா சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஆமா, ஓம் சாந்தி கிளாஸ்ல பரமாத்மா தான் சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சாந்தி தாமம். அதத்தான் நான் சொல்ல வந்தேன். கடவுள் எல்லாமே ஒரே வார்த்தை குறிப்பிடுறாங்க, அப்படி இல்ல, ஒவ்வொரு வார்த்தைக்கும் வேதம் இருக்குது.
ஆ, ஆ, ஒவ்வொரு வார்த்தைக்கும் குறிப்பிட்ட அர்த்தம் இருக்குது. ஆ, ஆ, ஆ. அதை வச்சு தான் நான் வந்து பரமாத்மா என்பது உணர்கின்ற தெய்வம், சிவம், ம். சக்தி, விநாயகன் என்பதெல்லாம் உணராத தெய்வங்கள் ஆ. அப்படின்னு தான் இப்ப இது வரைக்கும் நம்ம விளக்கம் சொல்லியிருக்கோம்மா. அருமையா இருந்துச்சுங்கய்யா. அடுத்தது வந்து நம்மலாம் கேட்டு பொறந்தோம். அதுவா தன்னால பொறக்குது. ஜாதி மதத்துக்குள்ள சொன்னீங்க. ஆ, அதுவும் ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. ம். நம்ம ஒரு பாட்டு ஒண்ணு சொன்னீங்க இல்லையா? ம், தாய் தாய் தந்தை நம்ம ஆமா. கேட்டு நான் கேட்டு பொறந்தோம். தாய் தந்தை படைத்தாரன்னு பொறந்தோம். கண்ணதாசன் பாட்டு. அ, அ, ஆ, அது நல்லா இருந்ததுங்கய்யா. ஒவ்வொரு வரியும் ரொம்ப அழகா இருந்தது. இப்போ சிந்திக்க வேண்டியதா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்கய்யா. ஆமா, சிந்திக்க ஐயா. தூண்டணும்மா. ஏன்னா இது வரைக்கும் ஆ, சிந்திக்காமயே மத்தவங்க சொன்னதை நம்பியே ஓடிட்டோம். ஆ, கஷ்டமும் ஆமா. தீரல, பிரச்சனையும் தீரல, ஆ, ஆ, இல்லைங்களா? ஆமா. அப்ப இருந்து நாம மறுபடியும் வெளியே வரணும்னு சொன்னா அப்ப உண்மையிலேயே ஒரு தெளிவான வாழ்க்கை வேணும் இல்லம்மா. ஆமா. அதைத்தான் வேத்ரி மகர்ஷி நமக்கு வந்து தெளிவா விளக்கி சொல்லியிருக்கிறாங்க. ஆ, அதே மாதிரி மகரிஷி வந்து அடியும் பார்த்தாரு, முடியும் பார்த்துட்டாரு. ம் அப்படின்ட்டு சொன்னீங்க. அடி முடி பார்த்தாரு அப்படின்னு சொன்னீங்க. அது நல்லா இருந்துச்சு. ஐயா, ஐயா விண்ணு வந்து விநாயகர் அப்படின்னு சொன்னீங்க. அது ஆமா, இன்னைக்குதான் புதுசா கேக்குற அது மாதிரி இருந்தது. எல்லாம் புதுசா தான் இருக்கும். ஏன்னா நாம கேள்விப்பட்டதெல்லாம் பக்தி மார்க்கத்துல கதைகளை மட்டும் படிச்சு ஒப்பிச்சாங்கம்மா. ஆமா. மகர்ஷி வந்து எல்லாத்துக்கும் சாவி கொடுத்துட்டாரு. ஆ, ஆ. அந்த சாவி வச்சு நம்ம பழைய தத்துவத்தை திறக்கிற போது ஆ. எல்லாரும் இதே தான் சொல்லியிருக்கிறாங்க. சாமி என்ன சொல்றாங்களோ அதையே தான் அவங்க வந்து ஆ, கதாபாத்திரங்கள் சம்பவங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆ, அதை ஆ, துருவி எடுத்து இதுதான் அதுன்னு சொல்லிட்டோம்னா ஆ, இப்ப பக்தனுக்கே தெளிவு வந்துடும். ஓ, இதைத்தான் நம்ம கும்பிட்டு இருக்கிறோமா, இதுக்குதான் நம்ம கும்பிடுறோமா அப்படின்னு தெரியற போது ஆ. அவனும் மன்றத்துக்கு வந்துடுறான்ல. ஆமா. ஏன்னா தவம் ம். செய்யாம மனசு இறங்காது. ஆ, ஆ, தவம் செய்தா மனசு ஐயோ. ஒடுங்கும். மனம் ஒடுங்காம இதெல்லாம் உணர்ந்து கொள்ள முடியாது, ஆ. இல்லைங்களா? ம். ஆமா. அப்ப நம்ம உணர முடியலன்றதுனால நம்மளை வச்சு பல பேர் வியாபாரம் பண்றானுங்க, நம்ம ஏமாத்துறானுங்க, ம். ம். இல்லைங்களா? ஆமா. ம் ஐயா, இன்னொன்னு கேக்கட்டுமா? இது சொல்லுங்கம்மா. குறி சொல்றது, ஜாதகம் பாக்குறது எல்லாம் பரமாத்மாவோட கனெக்ஷன் இருந்தாதான் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியும்னு ஆமாம்மா, சொன்னீங்கல்ல. ஆமா, அது ஆமா. அதாவது நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாதகம் பாக்குறவங்க குறி சொல்றவங்க எல்லாம் ஏதோ ஒரு ஆ, வகையில பக்தியில சம்மந்தப்பட்டிருப்பாங்க. ஆ, ரொம்ப பூஜையில அதீதமா இருப்பாங்க. ஆ. சில பேர் ஏதோ ஒரு எதை சொல்லுவா என்ன சொல்றது, இந்த மறைந்த ஆத்மாக்குடைய லிங்க் வச்சிருப்பாங்க. ம். ஸோ அப்படி இந்த யூனிவர்ஸோட ம். லிங்க் வச்சிருக்கிறவங்க தான் வந்து குறி சொல்ல முடியும். ஆ. அது ம். இல்லைன்னா குறி சொல்ல முடியாது. அது சில பேருக்கு ஆ. இயல்பாகவே அமைஞ்சிருக்கும். சில ம். பேருக்கு வந்து அந்த என்ன சொல்றது, அந்த லிங்க் சில பயிற்சிகளை செஞ்சு லிங்க் ஆ. ஏற்படுத்திக்குவாங்க. ஆ. ம். அப்படிதான் சில பேர் திடீர்னு அருள்வாக்கு சொல்லி பெரிய ஆளாகிறாங்களே, ஆமா. அதெல்லாம் இந்த பேய் பிடிச்ச கதை தான். ஆ. அதான் கால்ல விழுந்தா நீயும் பிரம்மம் நானும் பிரம்மம் சொன்னாரு. ஆமா, அதையும் சொன்னீங்க. அதுவும் நல்லா இருக்கு. ஆ. ஆமா. அதாவது வணக்கம் ம். என்பது குமிஞ்சு எந்திரிக்கிறதுல வணக்கம் இல்லம்மா, ஆ. பணிவு தானே வணக்கம். வணக்கம். ஆ. ம். அந்த பணிவு இதுல வருன்றதுக்காக பெரியவங்களை ஆ. கால் தொட்டு கும்பிடணும்னு வச்சாங்க, அவ்வளவுதான். ஆ. நாம ஒரு சடங்கா கும்பிட்டு அனுப்பிச்சிடுறோம். ம். அடுத்தவங்கிட்ட வந்து நீ ஏன் எனக்கு சொல்றது அப்படிங்கிறோம், ம். இல்லைங்களா? ஆமா. அதுதான். ம். ஆம். அடுத்தது கர்ப்பப்பை பத்தி சொன்னீங்களே, ஏன் இவ்வளோண்டு ப்ளம் சைஸ் தான் இருக்கும். அதுல இவ்ளோ ஆமா, பெரிய உருவம் இருக்கு. அதுவும் நல்லா இருந்தது. ஒரு விதையில வந்து அவ்ளோ பெரிய மரம் வருது. அதுவும் ஆமா, நல்லா இருந்துச்சு. இயற்கை வந்து எப்படியெல்லாம் இருக்கு பாருங்க. ஆமா, ஆ. ஒவ்வொரு பாயிண்ட்டும் நல்லா இருந்துச்சுங்கய்யா. ஒவ்வொன்னும் யோசிக்க தோணுது. ஆ, நல்லா இருந்தது. ஐயா, இது வந்து எனக்கு கிடைக்குமா ஐயா நீங்க பேசுனது? நம்ம இது கேனடா சேனல்ல போடுறாங்கம்மா.
ஆ. ஸ்கை ஸ்கை அது கனடா எனக்கு ஆ. அது ஸ்கை எனக்கு கனடா எடுக்க இருக்கு. தெரியாதுங்கய்யா. ஆ நீங்க எடுத்து எனக்கு ஆ அனுப்ப சரிம்மா. முடிஞ்சா அனுப்புங்க. ஆ. உங்க நம்பர் எங்கிட்ட இருக்காம்மா? இருக்கு கவிதாம்மா. சரிம்மா, நீங்க காஞ்சிபுரத்துல இருக்கு எனக்கு கவிதா. இந்த வாரத்தை நிகழ்ச்சி அனுப்புங்க சொல்லி இப்போ மெசேஜ் அனுப்பிடுங்க. ஆ. நான் வந்து ஐயா எனக்கு அனுப்பணுன்னே நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். 7வது பாகம்னு போட்டிருக்கீங்கல்ல, இதுக்கு முன்னாடி 6 பேசிட்டீங்களா? ஆமாம்மா. ஆ, ஆ. அது எல்லாம் அனுப்பி அந்த வைக்கிறேன். 6 எல்லாம் அனுப்பி வைக்கிறேன். நீங்க ஆ, எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு மெசேஜ் மட்டும் எனக்கு அனுப்பிடுங்க. அனுப்புறேங்கய்யா. ஆ ஆ. நான் உங்கள கேட்டேனே, இன்னைக்கு இருக்கான்னு 10 மினிட்ஸ்ல ஆரம்பிச்சிடும். நீங்க எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க பாருங்க. ஆமாம்மா. ஆமா. அனுப்புறேங்கய்யா. சரிம்மா. அனுப்புறேன். ஆ ஏன்னா இது எல்லாரும் கொஞ்சம் பேருக்கு அனுப்பிச்சா எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ஆமாம்மா. சூப்பரா இருக்கு. சரி, நல்ல கருத்து. எத்தனையோ பொய்கள் போய் சேருது. ஆ, கொஞ்சமாவது உண்மையும் போய் நானும் சேரட்டுமேம்மா. நான் அனுப்புவேங்கய்யா எல்லாருக்கும் சரிம்மா. ஆ கேட்டுட்டு. சரிம்மா. ரொம்ப ரொம்ப நீங்க மெசேஜ் நன்றி. மட்டும் வச்சிருங்க, நான் உங்களுக்கு எல்லாம் அனுப்பி வைக்கிறேன். அனுப்புங்கய்யா. ம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கய்யா. ஐயா இது தனி வேற இன்னொன்னு பேசுறீங்களா? அது தனிங்களா? ஆமாம்மா. ஆ. ஒவ்வொரு மன்றத்திலும் அது ஒவ்வொரு தலைப்புல பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயா அது மாத்திரம் எனக்கு அன்னைக்கு என்னன்னு எனக்கு அது மாத்திரம் அனுப்பிச்சுடுங்களேன். அந்த இது லிங்க் அனுப்பி விடுறேம்மா. லிங்க் அனுப்புங்க. ம். இது எங்களுக்கு தெரியாது. இன்னைக்குதான் நீங்க அனுப்பவே தான் எனக்கு தெரியும். சரி, சரிம்மா. மொத்தம் சரி. 6 போயிடுச்சுங்களே. நான் அனுப்பி வைக்கிறேம்மா. சரிங்கய்யா. ஆ வெயிட் பண்றாங்க நெறைய பேரு. ஆமா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன்ம்மா. வளமுடன். வாழ்க வளமுடன். ஆ. வாழ்க வளமுடன். அடுத்து ஜனாரையா. ஐயா வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன் ஐயா. வாங்க வாங்க. சிறப்பான சிந்தனை ஒரு வனா போல கன விஷயங்களை நாங்க அடிக்கடி கேட்டிருந்தாலும் திருப்பி 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 ரிவைண்ட் பண்ணி கேட்கும் போதுதான் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியுது ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. அந்த ஒரு விஷயம் எங்களோட யூடியூப் சேனல் வந்து ஸ்கை கனடா யோகா டிவி, அந்த யூடியூப் சேனலுக்கு போனா எல்லா பதிவுகளும் கிடைச்சிரும் ஐயா. அது உண்டு சரிம்மா. ஐயா. எனது கேள்வி என்னண்டா, இப்ப பக்தி ம். மார்க்கத்துல இருந்தோம் ம். இருந்து கொண்டிருக்கிறோம் என்று வையுங்களேன். ம். ஆனா நாங்க இப்ப போய் கோயிலுக்கு சில விடயங்களை அந்த ஒரு மனதா ப்ரே பண்ணதால சில விஷயங்கள் நடக்குது. அது ம். எங்களை விதியும் கர்மாவும் அதுக்கு ஏத்த மாதிரியால நடக்குதா, அல்லது எங்களோட எண்ணங்களின் ஒருமைப்பாடு தெய்வத்துல போய் ரிஃப்ளெக்ட் பண்ணி அந்த காரியங்கள் நடக்குதா ஐயா? அதாவது நாம பொதுவா வழிபாடு செய்தாலும் நல்லது நடக்கட்டும்ன்றதுதான் நம்முடைய வேண்டுதலாக இருக்கும். ஆமா. ஆனா நாம வேண்டுதலா மட்டுமே நடந்துருதா அப்படின்னா இல்ல. அந்தந்த வினை பதிவுகள் என்ன தன்மையில இருக்கோ அதுதான் வெளிப்படும். அப்ப நம்ம வந்து இந்த ஞான மார்க்கத்தில் பக்தி மார்க்கத்தில் இருக்கிற போது நல்லது வரும்போது அடக்கமா எடுத்துக்கிறோம். சரி, நம்முடைய முன்னோர்கள் புண்ணியம் செஞ்சிருக்கிறாங்க, நமக்கு இந்த நல்லது வந்திருக்குது அப்படின்னு எவ்வளவு கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன். அந்த பக்குவத்துல அடக்கமா இருந்துடலாம். கஷ்டம் வரும்போதும் இது நம்ம மட்டுமே காரணம் இல்ல, நாம இப்ப கொஞ்சம் என்ன சொல்லுவோம், கொஞ்சம் ஒரு ஒரு அஜாக்கிரதை என்று சொல்ல அஜாக்கிரதை இருந்துட்டோம். அதனால இது நடந்து போச்சு. ஆனாலும் கர்மா வந்து இதுக்கான சூழல் ஏற்பட்டது வினைப்பதிவு. அந்த வினைப்பதிவு நம்ம வந்து கொஞ்சம் அமைதியா இருந்து அறிவுபூர்வமா சிந்தித்திருந்தால் கொஞ்சம் பொறுமையா மன்னிச்சு தவிர்த்திருக்கலாம். அது உணர்ச்சி வயப்பட்டதுனால அந்த எழுந்த சூழ்நிலையில நம்ம உணர்ச்சி வயப்பட்டதுனால சிக்கலை மாட்டிக்கிட்டோம். ஆமா. அப்படி வந்து நம்ம அதை எடுத்துக்கலாங்கய்யா. அதனால மெடிடேஷன் மேக்ஸ் த மைண்ட் ரிசெப்டிவ் டு ரியாலிட்டி. சரி. யதார்த்த வாழ்க்கையில துன்பம் வரும், வருகின்ற போதும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவத்தை, மன வலிமையை தருவது தவமும் தத்துவ விளக்கங்களும். என தீது நன்றும் பிறர் தரவாரா, எங்கேயும் போகவும் செய்யாது, அது அனுபவிச்சுதான் வெளியே போகும். அதனால நம்ம கோயிலுக்கு போய் வணங்குவது என்பது மனசை சாந்தப்படுத்தி அக்செப்டன்ஸ் கொண்டு வர்றோம். மனதுக்கு வந்து ஒரு ஏற்புத்தன்மை, எது வந்தாலும் இறைவனுடைய தீர்ப்பாக ஏற்றுக்கொள்கின்ற ஒரு தன்மை.
உண்மைதான் ஐயா. பலர் வந்து இல்ல, வேண்டுதல் வைப்பாங்க, வேண்டுதல் நடக்கவில்லைன்ற உடனேயே வேற வேற வழியில மதங்கள் மாறுறது, அது இதெல்லாம் உலகத்திலேயே நடந்து கொண்டிருக்கு. ஆனா இந்த அவங்க செய்யற மதம் மாற்றம் ஆ எல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா, நம்ம வேண்டுவது கிடைக்காது அப்படிங்கிற போது இன்னொரு சாமி கொடுப்பாரான்றதுதான். உண்மைதான் ஐயா. கடவுள் எதையும் கொடுப்பது இல்லை என்பதை யாரும் சொல்ல மாட்டாங்க. மதவாதிகள் ஆ இறைவனிடத்துல தருவதற்கு ஒன்றும் இல்லை என்பதை மதவாதிகள் சொல்ல மாட்டார்கள். அதுக்கு ம், ம், மாறாக நீ பாவமே ம், செஞ்சாலும் பரிகாரம் செஞ்சா மன்னிச்சிருவான்னு சொல்லுவாங்க. ம். இன்றைக்கு தமிழ்நாட்டுல நான் பார்க்கிற அவலம் வந்து பல பூசாரிகள் நீ பரிகாரம் பண்ணினா இறைவன் மன்னிச்சிருவான்னு சொல்றாங்க. அப்போ தைரியமா துணிஞ்சு பாவத்தை செஞ்சுட்டு ஆ. பரிகாரமும் செய்யறாங்க. ம், ம், ம். இப்போ ஒண்ணு இல்லை, உண்மைதான் ஐயா. எங்க முதலமைச்சருடைய மிஸ்ஸஸ் எடுத்துங்களேன், அந்த அம்மா அவ்வளவு பக்திமான். ஆமா. வீட்டுல அவ்வளவு கேமாத்த நடக்குது அந்த அம்மாவுக்கு தெரியும். ம்ஹும். சாமியார் கூப்பிட்டு வந்து பூஜை நடத்துறாங்க. ம். அப்படின்ற என்ன நம்பிக்கை? கடவுளை கும்பிட்டா காப்பாத்திடுவான், ஆஹா. எவ்வளவு ம். அயுகத்தனமான பண்ணிக்கலாம், ஆமா. அதான நம்பிக்கை. ஆமா ஐயா. தெய்வ நம்பிக்கை என்பது நாமும் நல்லபடியா நேர்மையா இருக்கணும், நம்ம சார்ந்த குடும்பத்திலே நேர்மையை சொல்லணும். ம்ஹும். அதுதான் உண்மையான ம். பக்திக்கு அடையாளம். உண்மை ஐயா. ம். நான் அநேகமான நாட்கள் வந்து கடவுளோட பிசினஸ் டீலிங் தான். இது எனக்கு வெற்றி அடைஞ்சா பிசினஸ் தான் எனக்கு இன்றைக்கு பாதி, எனக்கு முழுக்க பிசினஸ் டீலிங் தான். உண்மை ஐயா. எல்லாமே டீலிங் தான். ஆமா அதான் ஐயா. சொன்னேன், நம்ம இடத்துல ஒன்றை வாங்கி கொண்டு நமக்கு ஒன்றை தருவதற்கு இறைவன் வியாபாரி அல்ல. ம், 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 வியாபாரி தான் ஒண்ணு வாங்கிட்டு ஒண்ணு கொடுப்பான். ம், கடவுள் வியாபாரியா? ம், ம். எவ்வளவு உண்மைதான். கொச்சைப்படுத்தி வச்சிருக்கிறோம். ஆமா. எல்லாம் படைத்து நம்மையும் படைத்து எல்லாவற்றையும் தருகின்ற இறைவனை ம், நான் இது தரேன், நீ இது கொடுன்னு சொல்லி வியாபாரியாக்கி வச்சிருக்கிறோமே. ம். இந்த மதவாதத்தை என்ன சொல்ல? உண்மை ஐயா. இறைவனையும் ம், வியாபாரி ம். ஆக்கியிருக்காங்க. ஆமா ஐயா. எல்லாம் எனக்கு 50 தான் ம். டெய்லி. அந்த ஏதோ கதை சொல்லுவாங்க, யாரோ ஒரு ஆள் ஏதோ கிடைக்கணும் வேண்டுதல் கொடுத்துட்டு முதல்ல ஆடு கொடுக்கணுண்டு வாங்கி அவங்களுக்கு என்னத்துக்கு ஆடு, நான் ஒரு கோழி தாரேன்ட்டு அப்படி அப்படியே குறைச்சு கொண்டதோக்கே முட்டை மட்டும் முடிச்ச மாதிரி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க சிறப்பு. நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா, ஒரு கேள்வி. இந்த விண்ணின் நாயகன் விநாயகன், அந்த விநாயகனை சித்தரிப்பதற்கு யானை முகம், 5 கைகள் எல்லாம் போட்டிருக்கிறார்கள் தானே? அதுக்கு ஆமா. வேதாத்தின் மகிழ்ச்சியின் அடிப்படையில விளக்கம் தர அதாவது முடியுமா? யானை போட்டது காரணம் வந்து பெரிய உருவம். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற உடல் அமைப்புகளிலேயே மிகப்பெரிய உடல் அமைப்புன்னு சொன்னா யானை தான். அதனால் பிரபஞ்சம் முழுவதும் பெரிய அளவிலே விரிந்து வியாபித்திருப்பது. அந்த பெரிய பிரபஞ்சத்துக்கு இந்த பெரிய ஜீவனை உபமானமாக காட்டி விநாயகனுக்கு யானை தலை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு கோளும் கோள வடிவத்தில் இருக்கின்றன என்பதை காட்டுவதற்காகத்தான் நம்ம தோந்தியில சரிஞ்சிருக்கும். வட்டமா இருக்கு, அரை வட்டமா இருக்காது. ஆனா விநாயகர் தோந்தி அரை வட்டமா இருக்கும். அப்ப முன்பக்கம் அரை வட்டம், பின்பக்கம் அரை வட்டம் போட்டீங்கன்னா கோள்கள் எல்லாமே உருண்டைகள். அதே போல விநாயகர் தத்துவம், அந்த விநாயகர் அகவல் படிச்சு பாருங்க, கேட்டிருப்பீங்க இல்லையா? அந்த அகவல் படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா குண்டலினி சக்தி எழுப்பினால் பஞ்சபூதத்தை அறியலாம் அப்படின்னு கருத்து அதுல இருக்கும். அந்த 5 கைகள், ஐயா, 5 கைகள், 5 கைகள், ஐங்கரன், பஞ்சபூதங்கள் தான், பஞ்சபூதங்கள். அடுத்து கவிதாமா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, ஞான கர்ம யோகம், ஞான கர்ம யோகம், கர்ம ஞான யோகம் சொன்னீங்க இல்லையா? அது எதை குறிக்குது, எப்படிங்க? கர்ம யோகம், ஞான கர்ம சந்நியாஸ் யோகம், சந்நியாஸ் யோகம், தியான யோகம், அப்படி போகும். கர்ம யோகம் என்பது முதலில் கடவுளை அறிய வேண்டும் சொன்னால் நாம் செய்யற காரியங்களிலே வந்து இறை உணர்வோடு செய்யணும்.
அப்படி செய்யற போது இந்த ம். கர்மேந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களையும் முறைப்படுத்தணும். அளவு முறையோட பயன்படுத்தக்கூடிய முறை கொண்டு வரணும். ம். அதுக்கு பிறகு மனசை பக்குவப்படுத்துறதுக்கு மனசை சந்நியாசப்படுத்தணும். ஆ. உறவிலை கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு என்று மனசை ம். துறவு நிலை கொண்டு வரணும். ம். அப்பதான் மனசு தியானத்துல உட்காரும். ம். இல்லைன்னா ம். தியானத்துல உட்காரும் போது பொருள் புகழ் செல்வாக்கிலேயே கற்பனைகள் ஓடிட்டு இருக்குமே தவிர போயிடும். மனசு ம். தவத்தில் அடங்கி நிக்காது. ஆ. அது ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்குமா. ஆ. நீங்க பகவத்கீதை புக்கு சரிங்கய்யா. படிச்சிருக்கீங்களா? ஆஹா இல்லைங்களேயா. நான் பகவத்கீதை புக்கு போட்டிருக்கேன்மா. பல வருஷமாச்சு போட்டு. உங்களது இல்லைங்களா? ஆமா, நானே போட்டிருக்கேன். இப்ப ஐயா சொன்னாங்களே அது 40 எப்படி ஐயா அது வாங்குறது? நீங்க ஆமா, நீங்களும் உங்களுக்கு ஆ. சேர்ந்து வேணும்னு வச்சுங்களேன். சென்னையில ஒரு நம்ம நண்பர் இருக்காரு. ஆ. அவருடைய நம்பர் உங்களுக்கு தரேன். ஆ அவர் தாங்க ஐயா. உங்களுக்கு பிரிண்டிங் ஏற்பாடு பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாரு. மினிமம் 24 ஆ காப்பி சரிங்க. 24 காப்பி ஆ. அடிக்கணும். ஆ அதனால சரிங்க. கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரென்த் சேர்ந்ததுன்னா மிச்சம் அவர் மன்றத்தில் சேல் பண்ணிப்பாரு. ஆ சரிங்க. ஏன்னா நான் இங்க யூஎஸ்ல இருக்கேன்னா நான் அந்த வேலையை பார்க்க முடியாது. ஆ சரிங்கய்யா. அதனால நீங்க நான் அந்த நம்பர் தரேன், அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆ நீங்க வேற சரிங்க. யாருக்கும் தேவைன்னா கூட நீங்க மொத்தமா இவ்வளவு காப்பி சொன்னீங்கன்னா அவர் ஏற்பாடு பண்றதுக்கு சௌரியமா இருக்கும். ஆ சரிங்கய்யா. கேக்குறேன் யாருக்கு. அப்படி இல்லைன்னா பிடிஎஃப் நான் ஃப்ரீயா உங்களுக்கு அனுப்புவேன். ஆ. பிடிஎஃப் தெரியும், கம்ப்யூட்டர்ல சரிங்க. படிச்சுக்கலாம். தெரியும். அது வேணா நான் உங்களுக்கு நேரடியா ஃப்ரீயா அனுப்பி வைக்கிறேன் பிடிஎஃப். சரிங்கய்யா. ம் ஆ. ம் 2 அது வகை வேணா இருக்குமா? நான் படிப்பேன். ஆமாம்மா. நான் அப்படி வேணா கூட படிச்சுக்கிறேன்யா. சரி, அப்ப நீங்க எனக்கு பிடிஎஃப் வேணும்னு சொன்னாக்க நீங்க அந்த இதுலயே மெசேஜ்ல அனுப்பிடுங்க. ஒரு PDF இப்போ அனுப்ப மெசேஜ் சொல்லி அனுப்பிட்டேன்யா உங்களுக்கு. எனக்கு அனுப்புங்கன்ட்டு. நீங்க சரி, ஓபன் அதுலயே பண்ணி நான் அப்புறமா அனுப்பி வைக்கிறேன். சரி, அதோட அனுப்பி சேர்த்து வைங்க. அனுப்பி வைக்கிறேன். சரிங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றி. நன்றிங்க. நன்றிம்மா. வாழ்க நல்ல வளமுடன். விஷயங்கள் மக்களுக்கு போகட்டும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆமா. நம்ம அவரு நம்ம நண்பரும் கூட சொன்னோம்னா அங்க நண்பரும் கூட லாபம் வைக்கிறது இல்ல. அந்த என்ன அச்சு செலவென்னோ அந்த விலைக்கு தான் கொடுக்குறாரு. பரவாயில்லைங்கய்யா. அதனால இங்க நம்ம இதை பரவாயில்ல. பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட நம்ம வாங்கி சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ நல்ல கருத்துக்கள் மக்களுக்கு போனா போதும். எல்லாமே காஸ்ட் மட்டும்தான் பண்றோம். இது பிடிஎஃப் நமக்கு ஒன்றும் செலவு ஒன்றும் கிடையாது. அதனால ஃப்ரீயா அனுப்பி வச்சிருக்கேன். சரி. புக் வேணும்னு சொன்னாக்க புக் அந்த அசல் காஸ்ட்டுக்கு அவர் கொடுத்துருவார். சரிங்க. உங்களுக்கு தெரியும்னா சொல்லி அவர்கிட்ட பேசிடுமா. அனுப்புங்கய்யா. நான் அதையும் பேசிக்கிறேன், இதையும் நீங்க அனுப்புங்க. சரிம்மா. நான் எப்படி ஆனா புக் இருந்தா நல்லது இல்லையா? நம்ம அதுக்கு தான் சொன்னேன், அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணா புக்கா கிடைக்கும். பட் இப்போதைக்கு நீங்க படிக்கிறதுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். சரிங்கய்யா. இன்னைக்கு கூட நிறைய கருத்துங்கள் இருந்துச்சு. அதாவது சேருக்கு தெரியுமா நான் சேரு, நாய்க்கு தெரியுமா நான் நாய், இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அது உண்மையிலேயே அறிவுபூர்வமா யோசிக்க வேண்டியதா இருக்குது. அதுக்கு தான் மகரிஷியோட வேலையை சிந்திக்க வைப்பதுதான். சிந்தித்தே தெளிவாய், சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். நான் பாருங்க, கரண்ட் கூட இல்ல. நான் இத்தனை நாள் எழுதி வைப்பேன், இன்னைக்கு எல்லாமே மனசுலயே பதிஞ்சதை கேக்குறேன். ஒண்ணு கூட எழுதலமா, கரண்ட் ஆஃப். ஆனா மனசுலயே பதிஞ்சதை கேட்டுட்டு இருக்கேன். அதுதான் ஒரு சிறப்பான சிந்தனை. அப்படின்னா கேட்க மனசுல பதிய வைக்கணும். அதான் பதியுது இல்ல, ஒவ்வொன்னா டக்குன்னு மறந்துடாம இவ்வளவும் பதிஞ்சிட்டு. நன்றிங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து ஹேமமாலினி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க ஐயா. ரொம்ப நல்ல தெளிவான விளக்கங்க ஐயா. எங்க போய் முடிச்சாலும் கடைசியில இறைநிலை கிட்டதான் அந்த பிரம்மத்துக்கும் அதுக்கும் போய் முடிக்கிறது ரொம்ப நல்லா. அதாவது ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு தெளிவு கிடைக்குதுங்க ஐயா. நிறைய கொஸ்டின்ஸ் மனசுல இருக்கு. இதுக்கு என்ன உங்ககிட்ட நான் போன் பண்ணி கேட்கணும்னு போதே அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. ரொம்ப அற்புதமான விளக்கங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா.
ஒரு இதுங்க ஐயா, நீங்க இந்த ஆன்மாவை பத்தி பேசுறீங்க. அந்த ம். இறை விஞ்ஞானத்துல ஒவ்வொரு இது கேட்கும்போதும் அந்த 31 பகுதி கேட்டு முடிக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் கிடைச்சிடுதுங்க ஐயா. 31ம் இல்ல ஆமா. ஒவ்வொருத்தவங்களும் அதை பத்தி கேட்கணுங்க ஐயா. இறை விஞ்ஞான தத்துவம் 31 பகுதியுமே ஒரு தடவை இல்லைங்க ஐயா, 2, 3 தடவை கேட்கணும். ஒரு நல்ல எனக்கு பிரம்மம்னால எனக்கு புரியாத ஒரு இதுவா இருக்கும்போது அவ்வளோ அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க ஐயா ஒவ்வொன்றுத்துலயும். அம்மா முன்னாடி ம். அம்மா பேசினாங்க, கவிதா அம்மா. அவங்க அந்த இறை விஞ்ஞானத்தை கேட்கும்போது அவங்களுக்கு எல்லா தெளிவும் கிடைச்சிடும்னு நினைக்கிறேன் நான். ஆமா. அப்புறங்க ஐயா ஒண்ணு இப்போ கொள்ளை இப்போ நீங்க நம்மளுடைய அரசு அதை பத்தி பேசும்போது கொள்ளை பண்றாங்க. அது ம். வந்து கொலை பண்ணிடுறாங்க. அப்போ வந்து அது அவங்க தப்பிச்சிடுறாங்க. அது வந்து எத்தனாவது ஜெனரேஷன்ல அவங்களுக்கு தாக்கும்? அது வந்து கரெக்ட் தானுங்களா? அவங்க செஞ்சுட்டு போயிடுறாங்க பாவம். பின்னாடி ம். வர தலைமுறைகளை வந்து அது பாதிக்கும்போது எத்தனாவது தலைமுறை பாதிக்கும்? அதாவது ஆஹ் 3 தலைமுறை கணக்குமா. காவி சரி சரிங்க 3 ஐயா. காவி தலைமுறைக்குள்ள அடிச்சிரும். ஓ சரி சரிங்க ஐயா. இது வந்து 2 உதாரணம் சொல்லலாம். சரிங்க ஐயா. நான் வந்து அரசியல் கிடையாது. இருந்தாலும் என்ன நடக்குது அது மட்டும் பார்க்குறேன். அதை வச்சு சில கருத்துக்களை நான் உணர்ந்தது சொல்றேன். சரிங்க ஐயா. இப்போ இந்திய அரசியல் எடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப மதிப்புமிக்க தலைவர்களாக பேசப்பட்டவர்கள் காந்தி, நேரு. ஆமா ஆமா. நேரு வந்து முதல் பிரைம் மினிஸ்டர் ஆனாரு. ஆமா அப்புறம் மகள் வந்து அடுத்த பிரைம் மினிஸ்டர் ஆனாங்க. ஆமா ஆமா. அந்த அம்மா வந்து 24 புல்லட்ல செத்தாங்க. ம். அவருடைய ஆமா. பசங்க 2 பேரும், ஒருத்தர் ஹெலிகாப்டர் விபத்துல போனாரு, இன்னொருத்தர் வந்து மனித வெடிகுண்டுல செத்தாரு. ஆமா ஆமா. இப்போ இருக்கிறவருக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கல, வாரிசும் இல்லை. ம் இப்ப இத்தனை சொத்துக்களும் ம் யாருக்கு போகும்? ம் அது ம் ம்? ம் பதவியும் இப்ப கிடைக்காது. ம் ம் பதவியும் போச்சு. போச்சு. இப்ப எங்க அந்த போச்சு? அம்மாவும் அவங்களும் குண்டு வெடிப்புல தான் போனாங்க அவங்களும். ஆமா. ம், So ம். இப்ப என்னாச்சுங்க? 3 தலைமுறை தான். ஆமா. அப்ப ஒரு தகுதி இல்லாத ஒன்றை நம்ம குறுக்கு வழியில போய் பிடுங்குற போது அதுக்கான தண்டனை 3 தலைமுறையில கிடைச்சிருது. இப்போ இங்க நம்ம ஸ்டேட்டுக்கு வாங்க. ஒரு தலைமுறை முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது மூணாவது வந்து இப்ப 2க்குள்ளே பூந்துக்குச்சு. இனி 26ல மறுபடியும் இங்க வருமா? வரலன்னு நிலைமை என்ன? வரலன்னு நிலைமை என்ன? போச்சா? இவ்வளவுதான் கதை. ஆனா பின்னாடி வர தலைமுறையை பாதிக்கும் போது தப்பே செய்யாத ஒருத்தங்க அது ரொம்ப கஷ்டமா தாங்க ஐயா இருக்கு. அது வந்து ரொம்ப இப்ப நம்ம மாதிரி அதெல்லாம் நம்ம மாதிரி எல்லாம் திடீர்னு ஒரு விபத்து நடக்கும், ஏதோ ஒரு வியாதி, பெரிய வியாதி வந்துடும். என்னடா விபத்து ஏன் வந்ததுன்னு பார்த்தா இது நாம சம்பந்தம் இல்லை, நமக்கு முன்னாடி யாரோ செஞ்ச வினை பதிவு வந்து இப்போ ஒரு விபத்துல வந்து சிக்குது. இதில் நம்ம மாதிரி உள்ளவர்களுக்கு திடீர்னு வந்து சேரும். அது வந்து கிட்டத்தட்ட 7 தலைமுறைக்குள்ள எப்ப வேணாலும் வரும். தியானம் அகத்தாய்வு இதெல்லாம் வந்து ஈடுபட்டுட்டா அதுல இருந்து நம்ம இது ஈடுபாடு வர்றதுக்கே கிட்டத்தட்ட 3வது தலைமுறையில இருக்கணும். இதுல ஸ்டெடியா நிக்கணும்னு சொன்னாக்க ஒரு 4ல நிக்கணும். 4 கடந்துட்டா நம்முடைய சந்ததிகள் வந்து ஈஸியா தர்ம வழியில வந்துருவாங்க. அப்போ 6, 7 முடிஞ்சதுனாக்கா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு உன்னதமான நிலையில இருப்பாங்க. இதுதான் கர்மா ஒண்ணுதான் வாழ்க்கையில துன்பத்தை நீக்கும். தர்ம வழி வர்றதுக்கே ஒரு பெரிய குடுப்பனை இருக்கு. அவளை கடவுள் ஒண்ணும் நமக்கு கொடுக்கறது இல்ல, கொடுக்க முடியாது. சரிங்களா? அவட்ட ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் நம்முடைய கர்மா. என்ன கடவுள் நம்ம கிட்ட டெபாசிட் இருந்தா கொடுத்துருவாரு. நம்ம செய்யற ஒவ்வொரு காரும் ஒரு பிக்ஸ்ட் டெபாசிட் மாதிரி. அது மெச்சூர் ஆகும்போது இந்த அப்பான்னு கொடுத்துடுறாரு. புண்ணியமோ பாவமோ அந்த மெச்சூர் டைம்ல கொடுத்துடுறாரு. ஆனா நம்மளை நம்பி லோன் தர மாட்டார். நீ நிறைய கொடு சாமி, நான் வந்து தர்மம் பண்றேன்னு கேட்டா லோன் தர மாட்டார். ஐயா நீங்க கடவுள்னு சொல்றது நம்மளுடைய கருமையத்தை தானுங்க. கருமையும் ஆமா, கடவுள் என்பது கருமையம் தான். உள் கடந்து போ.
அதான் நீங்க சுத்தவெளி வந்து அது ஒன்றும் அல்ல அது அப்படின்னு. இறைநிலை. ஆமா, அது இறைநிலை சுத்தவெளி. ஆ, ஆ. கடவுள் அப்படின்னா நமக்குள் இருக்கின்ற கருமையத்துக்கு உள் கடந்து போவது. அதுதான் நம்மள தண்டிக்குது. ஆமா. எத்தனை தன் ஜெனரேஷன். நெஞ்சு அறிவது ம். பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். ம், 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 ம். சரிங்களா. அப்போ கோவில் எல்லாமே வந்து சும்மா அது அது நானும் உணர்ந்ததுங்க ஐயா. மகரிஷி ம். கிட்ட வர்றதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போனப்போ இருந்தப்போ என் நிலைமையும் இதை இப்போ வந்தப்போ நாம எப்படி ம். இருக்கோன்றது நல்லா உணர்ந்தது. அதாவது நல்ல இந்த சித்தர் கோவிலுக்கெல்லாம் போகும்போது நல்ல ஃபீல்டு கிடைக்குமா. ம், அதை ம், வந்து தவம் செய்தவர்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். ம். அங்கேயும் நீங்க வியாபாரம் ஆக்குறாங்க ஐயா. சித்தர் நாம எதுக்கு வியாபாரம் பண்ணணும்? அவன் நமக்கு செருப்பு விடுற இடத்துல மட்டும் காசு கொடுத்தா போதும். இல்ல அங்கேயும் எல்லாரும் போயிடுறாங்க இல்லைங்களா, வேண்டுதல் வைக்கும்போது நமக்கு ஒரு அவங்க எங்கே வைப்ரேஷன் பண்ணிட்டு போறாங்க, ஆக நமக்கு இது. அந்த வேலையே கிடையாது. நான் போனேன்னா செருப்புக்கு மட்டும்தான் செலவு. ஓகே ஓகேங்க ஐயா. ம், ம், அங்க அந்த டோக்கன் போட்டு கொடுப்பாங்கல்ல, ம், ம், அது மட்டும்தான் எனக்கு செலவு. போற பஸ் செலவு, வண்டி செலவு தான். ம், ம், கோயிலுக்குள்ள ம், போயிட்டு வெளியே வர வரைக்கும் எனக்கு ஒரு செலவும் கிடையாது. நான் செய்ய மாட்டேன். உண்டியிலும் ம். காசு போட மாட்டேன். ஓகே. ம், உண்டியில எங்க ம், போடுவேன் தெரியுங்களா? இந்த ஆள் ம். போகாத கோயில் இருக்கு பாருங்க, யாருமே ஈக்காக்கா போகாது. ஆமா ஆமா ஆமா. அந்த உண்டியில காசு போடுவேன். ம், ம், ம். ஏன்னா அந்த கோயில் பராமரிப்புக்கு உதவியாகும். அது. எல்லாரும் ம். காசு போட்டுற கோவில நான் ஒரு பைசா கூட போட மாட்டேன். ஓ சரி சரிங்க ஐயா. உங்க இறை விஞ்ஞானத்தை கேட்ட பிறகு நாங்க வருஷ ம். வருஷம் கொல்லூருக்கு போவோம். அங்க ம். வந்து இலவசமா அந்த சாப்பாடு கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே ம். எல்லாருக்குமே ம். வர்றவங்களுக்கே. ம். ம். எங்களால முடிஞ்சதை நாங்க கொடுத்துட்டு வருவோம். அங்க ம். கொண்டு போய் எல்லாரும் குடுக்குற இடத்துல போடுறதை விட நம்ம ஊர்ல எங்க எவ்வளவு பேர் ஆ, தேவை அந்த ஒரு இது தெளிவு பட்டணத்தில் கிடைக்குது கொடுப்பதுதான் இல்லையா? அன்னதானம். அதான் அதான். எல்லாரும் கூடி கோயில சாப்பிட்டா அது கெட் டுகெதர்னு பேரு. ஆமா. அதுக்கு அன்னதான் பேரு இல்ல, கெட் டுகெதர்னு பேரு. அதான் அதான். நீங்க சொன்ன மாதிரி 500 ரூபாய் கொடுக்குறவங்களுக்கு ஸ்பெஷல், 1000 ஆமா, ரூபாய் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் அதே மாதிரிதான் ஐயா அங்கேயுமே அதான். ஆமா. அது இந்த கருத்துல பரவலா போகணும். மக்கள் மத்தியில பரவலா போய் சிந்தனை தூண்டினால்தான் மாற்றம் பிறக்கும். இறை விஞ்ஞானத்துக்கு புக் போட்டிருக்கீங்களா ஐயா? போட்டிருக்கேம்மா. ஓ நான் சரி பேசுனது சரி. எல்லாமே புக் இருக்கு. புக் இருக்கு. ஓகே ஆமா. ஓகேங்க ஐயா. ஓகே ஓகே. அந்த என்ன பகவத்கீதை இவ்வளவு விரிவா இருக்குமான்னு தெரியாது. நான் இந்த கருத்துல அப்பப்ப வர்றது அப்படி பேசுவதனால, இப்ப நேத்தைக்கு சொன்னேன் பாருங்க, ஆ, பேச ஆ. பேச சாமிஜி வந்து ஆதி அந்தம் கண்டவர்னு நேத்து புதுசா சொன்ன கருத்து. இது எங்கேயுமே நான் புக்ல எங்கேயுமே இருக்காது. ஓ சரிங்க ஐயா. நேத்தியா எந்த இதுல பேசுனீங்க ஐயா? அது நான் இதுல இங்க மலேசியா ஜூம்ல வந்தேன் நானு. திருப்பத்தூர் ஓ திருப்பத்தூர் திருப்பத்தூர். மன்றத்தினுடைய லிங்க்ல ஜெயின் ஓ யூனிவர்சிட்டிக்கு ஐயா. ஜெயின் யூனிவர்சிட்டிக்கு பிரபஞ்ச தன்மாற்றம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க அனுப்பிச்சிருந்தீங்க ஐயா. அது எனக்கு. அதுதான் அதுதான். ஓகே ஓகேங்க ஐயா. முதல் பகுதியும் கொஞ்சம் அனுப்பிச்சிடுங்க ஐயா. அதனுடைய கன்க்ளூஷன் நீங்க ரெண்டும். ஒரு ரெக்வஸ்ட் போட்டு விடுங்க. சரிங்க ஐயா. சரிங்க நான் அனுப்பி வச்சுறேன். எது வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் கேட்கறதுனால எது யாருக்குன்னு தெரியாது. சரிங்க ஐயா. சரிங்க. அதனால நீங்க வந்து ஒரு நோட் போட்டீங்களா, எந்த ஸ்பீச் கேட்டு சொல்லிட்டீங்கன்னா நான் அதை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். ஓகேங்க. நன்றி ஐயா. நன்றி நன்றிம்மா. நன்றி ஐயா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி ஐயா. ஐயா, நீங்கள் இந்த இறைவிஞ்ஞானத்துக்கு புத்தகம் போட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்களா ஐயா? அந்த தனியா இல்ல. இந்த புத்தகங்களே இறைவிஞ்ஞானம் இருக்கு. ஓகே ஓகே. நான் நினைச்சேன் இறைவிஞ்ஞானத்துக்கு நம்ம தனி இந்த புத்தகம் இருக்காக்கணும். ஆத்மாவை பற்றிய புக்லயும் நிறைய எழுதியிருக்கோம். இருக்கு. குருவின் குரல் புத்தகத்துல நிறைய இருக்கு. குருவின் குரல் புத்தகம் இருக்கு ஐயா. ஆமா. இப்போ பிரிண்டர்ல இருக்கா ஐயா? அது பிரிண்ட் நான் இங்க வந்ததுனால வந்து அங்க பண்றதுக்கு ஆள் இல்லைங்க ஐயா. உங்களுக்கு நிறைய காப்பீஸ் வேணா, நான் சொன்ன மாதிரி அங்க சென்னையில் ஒரு நண்பர் இருக்காரு. இந்த இது வந்து இப்பதான் எனக்கு கிடைச்சது. ஏன்னா யூஸ்வலா பிரிண்ட் அடிக்கணும்னா 1000 காப்பி அடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் 300 காப்பி அடிக்க முடியும் அடிச்சாங்க. அப்ப அதை பண்ணிட்டு இருந்தேன். இப்போதான் வந்து எனக்கு, ஏன்னா மன்றத்துக்கு போனா நிறைய சேல் ஆகும். நமக்கு நான் இங்க 9 மாசம் இங்க இருந்ததுனால அங்க போகும்போது நான் இருக்கிறேன் இல்லையான்ற மக்களுக்கு தெரியாதுங்க. அதனால அதை சேல் பண்ணது கஷ்டம்ன்றதுனால இப்போ லாட் அடிக்க முடியாது. பட் இப்போ இயற்கை என்ன கண்டுபிடிச்சதுன்னா, எனக்கு ஒரு 24 காப்பி இருந்த போதும் அடிச்சு தரேன்னு சொல்லி ஒரு பிரஸ் அவங்க ஸ்மால் லெவல்ல பண்றாங்க. மினிமம் வந்து 24 காப்பீஸ். ரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பா இருக்கு. நான் வந்து லேசர் பிரிண்ட் போடுறதை விட ஒரு 30% குறையுது.
குறையுதோ? குறையுது. பிளஸ் பிரிண்ட். இது வந்து லேசர் ம். பிரிண்ட் விட பிரிண்ட்ன்றது உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும் இல்லையா? ஆமாம். அதனால பட் மினிமம் 24 இருந்தா போதும் அப்படின்றாங்க அவங்க. ஸோ அதனால இப்போ நான் அங்க இருந்தானே பிரச்சனை இல்லை. 24 அடிச்சதா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யார் வேணா கொடுத்துடலாம். ஈஸியாக சேல் பண்ணிடுவோம். எப்படி மன்றத்துக்கு நிகழ்ச்சி போனோம்னா எப்படி நிறைய பேர் வாங்குவாங்க. பட் நான் இங்க இருக்கிறதுனால வந்து இப்போ அங்க நம்ம அன்பர் நமக்காக செய்யறாரு. என்னுடைய கடமையில அவர் கொஞ்சம் பங்கெடுத்துக்கிறாரு. அதனால இப்போ தேவைன்னா அவர்கிட்ட சொல்லிட்டேன்னா அவர் வந்து பிரிண்டிங் அரேஞ்ச் பண்ணி இப்போ வாங்கிட்டு வந்து வேணுங்களுக்கு கொரியர்ல அனுப்பி வச்சிடுறாரு. அதனால கொஞ்சம் நம்பர் ஆஃப் காப்பீஸ் இருந்ததுன்னா ஈஸியா உடனே அடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ஒரு 4 கமிஷன் கூட அவரு மன்றத்துல அவர் சேல் பண்ணிப்பார். பட் 24 அடிச்சு ஸ்டாக் வைக்கிறதுக்கு அவருக்கு வசதி இல்லை அங்க. ஆமா. அதனால ஒரு பாதி அளவு 10 12 காப்பினாக்கா அடிச்சுட்டு மீதி வச்சு அவர் சேல் பண்ணிப்பார். ஆமா, பேசிட்டு பண்ணோம்னாக்க நம்ம மொத்தமா அடிச்சு ஒருத்தருக்கு அனுப்பிட்டோம்னா நாம ஈஸியா எடுத்துக்கலாம். அங்கங்க பக்கத்துல உள்ளவங்க ஒரே கொரியர் சார்ஜர் போகும். நன்றி ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாங்கள் இத்துடன் இந்த கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இதுவரை நேரமும் ஆன்மா பாகம் 7 இந்த சிறப்பு சிந்தனை உரையை நமக்கு வழங்கிய முதுலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம் எல்லோரும் சேர்ந்து. முதுலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு வாழ்க வளமுடன்.